வணக்கம் நேயர்களே. சுப்புலட்சுமி லட்சுமிபதி காலேஜ் ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் வழங்கும் கல்லூரி டாக்ஸ். இளமையில் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் முதுமையில் நீ சிந்த போகும் ஒவ்வொரு துளி கண்ணீரை துடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சேயிங்ஸ் இருக்கு. ஸோ அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் இளமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நான் ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் லைஃப் போகும்போது நம்மளுடைய மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி படபடன்னு பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வேகமாக வந்தார். ஆண்ட்ரூஸ், நான் பார்க்குறேன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட் பொண்ணுகிட்டையும் பேசுகிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். சார், அதுக்கு 2 பதில் சொல்லி ஆகணும். முதல் பதில் என்ன அப்படின்னா, நான் கேர்ள்ஸ்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், செக்யூரிட்டி அண்ணன்லேருந்து கேன்டீனில் இருக்க அண்ணன்லேருந்து எல்லாரோடையும் பேசுவேன். யா அக்ரி தென் அப்படின்னு கேட்டார். அடுத்த பதில் என்ன அப்படின்னா, சார் நான் எல்கேஜிக்கு அப்புறம் இப்போ தான் சார் கோயெடு படிக்கிறேன், தயவுசெய்து என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, 12 வருஷம் இந்த பசங்களை மூஞ்சிலேயே பார்த்துட்டே வந்தேன் சார் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கவும் அவரே ஓகே ஒத்துக்கிட்டாரு. சரி போ, கோ ஹெட் ப்ரொசீட் அப்படின்ட்டாரு. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பள்ளி பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிப்பாங்க, மெட்ரிக்கில் படிப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, ஐசிஎஸ்சியில் படிப்பாங்க, இப்படி நிறைய சிலபஸ் இருக்குது ஒவ்வொரு மெத்தட்லையும். அதை தாண்டி கல்லூரிக்கு அப்படின்னு போகும்போது கூட ஒரு கன்சர்ன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கோ எஜுகேஷனில் சேர்க்கலாமா, இல்லை பாய்ஸ்க்குனா பாய்ஸ் காலேஜ்லேயே சேர்க்கலாமா, கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் காலேஜ்லேயே சேர்க்கலாமா. ஸோ கோஎட் எஜுகேஷனில் படிக்கிறது நல்லது அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற அத்துணை இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எல்லாரும் பேசுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள்லாம் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறோம், பாய்ஸ் ஸ்கூல்லே காலேஜுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம், பாய்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறோம், காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, அதுல பாசிட்டிவான பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக இந்த அணியினர் தயாரா இருக்கிறாங்க. அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறதுனால உங்களை நீங்களே அறிமுகப்படுத்துற மாதிரி, உங்களுடைய பெயர், நீங்க பள்ளியில என்ன மாதிரியான ஒரு மீடியத்தில் படிச்சீங்க, அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ல பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சீங்களா, இல்லை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சீங்களா, இல்லை கோயட்ல படிச்சீங்களா, அதை பத்தி அந்த ஸ்கூலை பத்தி ஒரு சில வார்த்தைகள். தம்பிகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பேர் முகமது இன்சமாம். ஓகே. நான் 10th to 12th கோ எஜுகேஷனில் தான் படித்தேன். பட் ஏன்னா நான் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் சார் இருப்போம். அது கோயடா? கோயடு. ஓகே. பாய்ஸ் கேர்ள்ஸை பார்க்கக்கூடாது, கேர்ள்ஸ் பாய்ஸை பார்க்கக்கூடாது, பேசவும் கூடாது, அந்த மாதிரி இருக்கும். என்னன்னா பாய்ஸ் நம்மளுக்குள்ளே எதாக இருந்தாலும் நம்மளே பண்ணிக்கலாம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் நீங்கள் ஆனால் கோயடில் தான் படிச்சிங்க சார், ஆனாலும் ஒருத்தர் பேசிக்க கூட கூடாது. அப்படி மீறி பேசிட்டா புரோட்டா விழுகுமா? ஆமாம் சார், அடி இல்லை சார். அப்படி பார்த்தா கொஞ்சம் நஞ்சு அடி வாங்கியிருக்க மாட்டான் போல இருக்கே. இல்லை எல்லாம் அரசியலில் சகஜம் தானே. ஆமாம், ஓகே ஃபைன். நீங்கள் சொல்லுங்கப்பா. ஹலோ சார், என்னோட பேர் கிருத்திகா லட்சுமி. நான் 10th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. 11, 12 நான் கோ எஜுகேஷனில் பண்ணேன். அந்த கோ எஜுகேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஒரு சில பல பாய்ஸ்னால. ஸோ அதை காரணம் காட்டி என்னை கோ எஜுகேஷன் வேணாம், நீ உமன்ஸ் காலேஜ்லேயே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை உமன்ஸ் காலேஜில் சார். ஓகே ஃபைன். ஸோ அந்த 11th 12th வந்த ஒரு சில பிரச்சனைனால நீங்கள் இப்போ கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறீங்க. ஓகே ஃபைன். பேர் தர்ஷிதா சார். தர்ஷிதா, ஓகே. 6th வரைக்கும் நான் கோயட் படித்தேன். அதுக்கப்புறம் 6th அப்புறமா கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஓகே, அதான் இப்போ கோயட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாம் சார். ஓகே ஃபைன், ரைட். என் பேர் வினோதினி சார். ஸோ நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோ எஜுகேஷனில் படித்தேன். அதுக்கப்புறம் 11th and 12th நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஆக்சுவலி கோ எஜுகேஷன்லேருந்து ஏன் மாறினேன்னா, அங்கேயும் சேம் அவங்க சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருப்போம், பட் பிரிச்சு தான் இருப்போம். எந்த ஒரு கான்வர்சேஷனுமே எங்களுக்குள்ள நடக்காது. அதுக்கு நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சிருவேன். நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே போயிட்டேன். அப்புறம் நான் கேர்ள்ஸ் காலேஜ்லேயே இப்போ படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நைஸ். உங்கள் பேர் என்ன? என் பேர் கீதா சார். நான் 1 to 8th வரை கோ எஜுகேஷனில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 9th to 12th வரை கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ திரும்ப கோ எஜுகேஷனில் தான். கரெக்டாக பிளான் பண்ணி மாற்றிருக்கிறாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கோயடா பையன் பொம்பளை தெரியாம கேஷுவலாக தான் பேசிட்டு வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தெரியுங்கக்கா மாற்றிருக்கிறாங்க. ஓகே, இப்போ கோயடில் படிக்கிறீங்க. ஓகே நைஸ். சார், என் பேர் எம் ஜெய்தாரணி. நான் 12th வரைக்குமே கோயட் ஸ்கூலில் தான் படித்தேன்.
காலேஜ் தான் கேர்ள்ஸ் காலேஜ் படித்தேன். வீட்டில் தான் சொல்லி மாற்றி விட்டாங்க. இது கோயட் வேணாம், கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜில் போய் படி அப்படின்னு. ஓகே, என்ன காரணம் ஏதாவது சொன்னாங்க அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க, வர்றேன் உங்கள்கிட்ட நான். என்னோட பேர் மலர்கனி சார். நான் 5th வரைக்கும் கோ எஜுகேஷனில் தான் படித்தேன். நெக்ஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இப்போ கோ எஜுகேஷனில் காலேஜ் படிக்கிறேன் சார். ஓகே ஃபைன். என்னோட பேர் வர்ஷினி சார். 12th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ காலேஜும் கேர்ள்ஸ் காலேஜில் போட்டாங்க. ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் தான். இப்போ பயணம் நல்லபடியாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சிறப்பு சிறப்பு. என்னுடைய பேர் வந்து செல்வராஜ் சார். நான் வந்து 1 to 5 வரைக்கும் கோ எஜுகேஷன் படித்தேன். 6th to 10th வரைக்கும் அப்புறம் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். 11th 12th வந்து கோ எஜுகேஷன். இப்போ காலேஜ் கோ எஜுகேஷனில் படிக்கிறீங்க. பயங்கரமான மாற்றமாக இருக்கு. அதாவது சில பேருடைய அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலையில் இருக்கும்போது டக்குன்னு மாற்றும் போது பார்த்தீங்க, இந்த ஊரில் படித்தேன், அப்புறம் 8ஆம் கிளாஸ் அந்த ஊர் போனேன், 10ஆம் கிளாஸ் அந்த ஊர் போனேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி ஸ்விட்ச் ஆகி வந்திருக்கிறாப்புல. குட். ஓகே, அதனோட எக்ஸ்பீரியன்ஸை பேசுவோம். சொல்லுங்கம்மா. சார், என் பேர் வந்துட்டு நிவேதா. நான் வந்துட்டு 12th வரைக்கும் கோயட்ல தான் படித்தேன். இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் காலேஜ் படிக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த பக்கம் சார், நான் சிவஸ்ரீ சார் என் பேர். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் ஸ்கூலில் என்னன்னா எல்லாருமே உமன் ஃபேக்கல்ட்டி, ஒருத்தவங்களுக்கு பசங்களை பார்க்க முடியாது. அதுக்கானியாச்சும் கோ எஜுகேஷன் செக்யூரிட்டி கூட கேர்ள்ஸ் செக்யூரிட்டி போட்டாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம் சார். ரைட். ஓகே, அதுக்காகவே கோ எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு. சூப்பர். அப்போ நீங்கள் வந்து அப்பா அம்மாட்ட கேட்டு வந்தீங்களா, இல்லை அவங்களே இதுக்கு போகலான்னாங்களா, எப்படி? ஆமாம் சார், வேலை பார்க்குற இடத்துல எப்படி நம்ம பசங்களெல்லாம் சந்திக்கணும். ஃபைன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஆரோக்கியமாக பேசி வந்திருக்கிறீங்க. ஓகே குட். நான் தான் ஆதவன். கொஞ்சம் நடிங்க பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. மதுரையில் இருக்கிற SLCS காலேஜுக்கு இன்றைக்கி நான் வந்திருந்தேன். விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலேஜில் அம்யூனிட்டிஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கேமராவாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டுடியோ செட்டப்பாக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் மல்டி கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி ஃபிலிமை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பார்க்குறப்ப இருக்கிற தியேட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த காலேஜில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் மதுரையை சுற்றி இருக்கீங்க, உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா SLCS காலேஜுக்கு வாங்க, படிங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. சார், என் பேர் அருணாதேவி. நான் 8th வரைக்கும் கோயடில் படித்தேன். அதுக்கப்புறம் 9th to 12th வரைக்கும் ஸ்கூல் கோயட் தான். பட் ஆனால் பொண்ணுங்க பசங்க பேசிக்கக்கூடாது, பார்த்துக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் பேரண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு நம்பிக்கைக்காக உமன்ஸ் காலேஜில் சேர்த்துருக்காங்க. ஓ ஓகே 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 ஃபைன். சார், என் பேர் ராகேஷ். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ காலேஜ் வரைக்குமே நான் கோயடில் தான் படிச்சிருக்கேன். அதை சொல்லும் போதே தம்பியோட முகத்துல ஒரு பூரிப்பு தெரியுது. சார், நான் LKGலேருந்து, நீங்களா LKG தான் சார், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோயடு சார். சிறப்பியா, உங்கள்கிட்ட தனியாக வர்றேன், நான் பேச வேண்டியது இருக்கு நிறைய. பேர் ஸ்ரீவர்தினி. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோ எஜுகேஷன் பண்ணேன். 11th 12th வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், காலேஜும் கேர்ள்ஸ். ஓகே ஃபைன். என் பேர் தாரிணி சார். LKG to 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஆனால் அதே ஸ்கூல்லையே 5th வரைக்கும் தான் கோயடு. 6th to 10th வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்போம். அடுத்து 11th 12th பசங்களை வெளியே போய் சொல்லிடுவாங்க. ஆமாம், 5th வேற ஸ்கூல் போய் சொல்லிடுவாங்க. ஓகே. 11th 12th கோயட் ஸ்கூல், இப்போ கோயட் காலேஜ். ஓகே, பரவாயில்ல. கேர்ள்ஸுக்கு கட் அவுட், பாய்ஸுக்கு கெட் அவுட். ஆமாம் சார். ஓகே, நடக்கட்டும். சார், என் பேர் பாலாரன். நான் வந்து 10th 12th வரைக்கும் கோயட் தான் படித்தேன். ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பேன். அதனால் என்னை வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் சேர்த்துட்டாங்க. ஓஹோ, அதனால பாய்ஸ் காலேஜில் போய் சேர்றான்ட்டாங்க. ரைட்டு, வர்றேன். ஏன் இனமா இருக்கான் போல தெரியுது, நிறைய சேட்டை வாங்கியிருக்கிறேன். நீ சொல்லுப்பா. ஹலோ சார், என் பேர் வந்து ஜெகதீஷ் சார். LKGலேருந்து 12th வரைக்கும் கோ எஜுகேஷன் தான் சார். இப்பயும் கோயிலில் தான் சார். காலேஜும் கோயிடு. ஃபுல்லாக கோயிடு. சேம் ஸ்வீட் கேட்டுக்கோங்க. வெரி குட். வணக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமானா என்னன்னு தெரியாது, மீடியானா என்னன்னு தெரியாது. ஆனால் இதில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற கனவும் வெறியும் கொண்ட ஒரு சோகால் மிடில் கிளாஸ் பையனா SLCS ஜாயின் பண்ணேன். இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்கல்டிஸ், இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சினிமா, மீடியா, தொழில்நுட்பங்களை வச்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு முன்னணி செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தில் நான் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கேன். அதே சமயம் சினிமாவிலையும் பல பங்களிப்பை என்னால் செய்ய முடியுது. நான் செய்யக்கூடிய இந்த வேலை எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது, இது எனக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குது. அதே சமயம் இதனால சமூகத்துக்கும் பயன் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? SLCSல விஸ்காம் ஜாயின் பண்ணுங்க. சார்,
என் பேரு சோபனா. நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் வந்து நான் கோயிலில் தான் படித்தேன். ஓகே ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தனால நான் வந்து காலேஜ் வந்து கேர்ள்ஸ் காலேஜ் ஓகே. நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கே வந்துச்சா இல்ல எனக்கு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ஓ அதனால மாறி இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஹலோ சார், என் பேர் பாலமீனாட்சி. நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் கோயட்ல தான் படித்தேன். இப்போ காலேஜும் கோயட்ல தான் படிக்கிறேன். சாரா சொல்லும் போதே முகத்தில் ஒரு பூரிப்பு இருக்கு. அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்போம். ஹலோ சார், என் பேர் ஷியாம் விக்னேஷ். நான் 12th வரைக்குமே பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போது கோயட்டில் சேர்ந்துருக்கேன் சார். ஓகே ஃபைன். இப்போது சேர்ந்துருக்கிறீங்க, கோயட்டில் சேர்ந்துருக்கிறீங்க. ஃபைன், பரவாயில்ல. இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லட்டும், அதுக்காக தான் பரவாயில்ல. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, பாய்ஸ் ஸ்கூலில் சில பேர் படிச்சிருக்கிறாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலில் சில பேர் படிச்சிருக்கிறாங்க. சில பேர் கோயடு படித்தும் அது பிரயோஜனமே இல்லை சார். நான் பாய்ஸ் ஸ்கூல்லே சொல்லிக்கலாம் சார் அப்படிங்கிற லெவலில் ஒரு மைண்ட் வாய்ஸில் தம்பி எல்லாம் பேசினான், இன்ச மாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்து வேறு வேறு இருந்தாலும் கூட பள்ளி பருவத்தில் இருந்து கல்லூரிக்கு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு சார் காலேஜ் லைஃப்டா மாஸ் பண்ணுறோம், ஃப்ரீக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பி கால் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ எதையாவது ஒரு படத்தையோ இல்லை ஏதோ ஒரு காட்சியோ மனசுக்குள்ளே வச்சுட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டி ஏற்றிருப்பாங்க, அதாவது கொஞ்சம் சீனியர்ஸ் இருப்பாங்களே, காலேஜ் லைஃப்பில் அப்படி திரும்ப இருக்கும், எல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு அப்படின்னு உசுப்பேற்றி விடுவான். நீங்கள் காலேஜுக்கு வரும்போது அது என்ன, எதை மனதில் வைத்து கல்லூரிக்கு வந்தீங்க, என்ன விடை கிடைத்தது, என்ன ஆன்சர், எதை மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் காலேஜுக்கு வந்தீங்க, என்ன ஆன்சர் கிடைச்சது? ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். அவங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? காலேஜ் லைஃப்னாலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அன்யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். சூப்பர். காலேஜுக்கு ஸ்கூட்டியில் வர்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி படங்கள் எல்லாம் காட்டுறதை வச்சு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்தோம். பட் வந்து எங்கள் காலேஜில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நடக்கவும் இல்லை, இனிமேல் நடக்கவும் போகிறதில்லை அப்படிங்கிறீங்களா? ஓகே 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 ஃபைன், ரைட்டு. வேற நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் அப்படின்னா நண்பன் படம் மாதிரி லைஃப், காலேஜ் லைஃப் இருக்கு அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கு. எதிரி படமாக மாறிடுச்சு அப்படிங்கிறீங்களா? ஸ்கூல் லைஃபே அதுக்கு எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு இருக்கு நினைப்போம். ஆனால் திரும்பி கேட்டுக்குள்ள கூட உள்ள விட மாட்டாங்க. தம்பி நீ முடிச்சுட்டு போயிட்டு வெளியே போ அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது. ஓகே வேற? நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீலாம் டெய்லி காலேஜ் ஸ்கூலுக்கு போக முடியலனாலும் போய் தான் ஆகணும், நாங்களாம் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே கட்டடிச்சு நாங்களாம் வெளியே போயிடலாம், ஓகே எங்கள் இஷ்டம் தான், ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நண்பன் படமானி இல்லாட்டா அந்த மியூசியம் இருக்கு, அந்த மாதிரிலாம் கெத்தாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சா வந்தோம். ஆனால் இங்கே வந்து அப்படியே சேவ் பண்ண சொல்லிட்டாங்களா? அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட கட்டடிக்க முடியல, எங்கேயுமே போக முடியல. ஸ்கூலை விட ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட 12ஆம் கிளாஸ் 13ஆம் கிளாஸ் 14ஆம் கிளாஸா தொடங்குது, அந்த மாதிரி ஃபீலா இருக்கு. ஓகே ரைட். வேற? ஸ்கூல் டைம்ல தான் நிறைய புக்ஸ்லாம் கொண்டு போவோம். ஆனா வந்து காலேஜ்னா சரி ஒரு புக் கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே இருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்தா செமஸ்டர் இன்டர்னல் அது இதுன்னு சொல்லி நம்மளுக்கு போய் மண்டே குழம்பிடுது. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ அது நம்ம ஒரு கனவு அதெல்லாம் இருக்காது போல இருக்கு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா. இன்ஃபேக்ட் அங்கேயுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த குவார்ட்டர்லி ஹாஃப்லி ரிவிஷன் இருக்கும், அது ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனா இது வந்து அது கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபீஸ் கட்டணும் சொல்லி போட்டு படுத்தி நம்மள மட்டும் இல்லாம வீட்டையும் டென்ஷன் ஆக்கி. வீட்லயே டென்ஷன். ஓகே சூப்பர். இந்த ஹாய், myself Divakar, commercial and fashion photographer. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப இஷ்டம். ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ண எனக்கு ஃப்ரம் டே ஒன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் மோஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபியோட பேசிக் ஸ்மால் நுயான்சஸ் கற்றுக்கிறதுக்கும் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் எனக்கு SLCS ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேக்கல்ட்டிஸும் நமக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, பீட் கேமரா எடிட்டிங் சவுண்ட் ப்ரொடக்ஷன் எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக எக்ஸாக்டாக நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 3rd செமஸ்டர் வரப்போவே நம்ம ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாகவே மாறிடுவோம். இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு ஆடியோ இன்ஜினியராகவோ ஒரு எடிட்டராகவோ இல்லை நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக தான் நம்ம வெளியே போவோம். ஃபோட்டோகிராஃபி எல்லாருமே ஷூட் பண்ண முடியும், பட் அதோட நுயான்சஸ்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக நம்மளால் வெளியே போக முடியும். அது எனக்கு இங்கே SLCSல கிடச்சிருக்கு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 ஃபோட்டோகிராஃபருக்கு நடுவில் கொஞ்சம் தனியாக தெரியுறேன் அப்படின்னா அதுக்கு நான் இங்கே லேர்ன் பண்ண டெக்னிக்ஸ் தான் மெயின் ரீசன். தேங்க்ஸ் டு SLCS.
அப்படி இல்லை, எப்படி சொல்கிறது, எல்லா காலேஜ்லேயும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. அரியர்லாம் ஒரு மேட்ரா அந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அரியர் ஏன் வைக்கிற, எதுக்கு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கனால ரொம்ப இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் சாண்டலி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃபைன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இனிது இனிது மூவி அடேங்கப்பா, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி Hello. BCom Honors Shedu Harish. Raise your hand.
பெற்றோர்கள் அனைவரும் கைபேசியை அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்நிகழ்வு முடியும் வரை அனைவரும் அமர்ந்திருக்குமாறும் நிகழ்வு முடிந்த பிறகு எழுந்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
A pleasant morning to one and all gathered here. Like a newly bloomed flowers in the garden, spreading their fresh fragrance, our freshers are here with us. Their era of academic uniformity came to an end, launching them to another trajectory of individuality with new expectations in the reality. Subbalakshmi Lakshmipati College of Science welcomes you all to the Student Induction Program. விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சுப்புலக்ஷ்மி லக்ஷ்மிபதி அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகின்ற மாணவர்களை ஆற்றுப்படுத்தும் புத்தாக்க நிகழ்விற்கு வருகை புரிகின்ற அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். Every positive thought is a silent prayer which will change your life. Let us all stand up and join the hands before the Almighty for the prayer song. Vande Mataram, Vande Mataram, Sujalam, Sufalam, Malayaja Sheetalam, Shasya Shamalam Mataram, Vande Mataram. Shubhrajyosna pulakitayaminim Pullakusumita drumadala shobhinim Suhasinim Sumadhura bhashinim Sukhadam varadam mataram Vande mataram Vande Mataram. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் அதனமென திகழ்வரத கண்டமிலே எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. குத்துவிளக்கினை ஏற்றுவதற்கு நம் சிறப்பு விருந்தினர்கள் திரு மோகன்ராம், திருமதி முகில், கல்லூரி முதல்வர் மற்றும் பெற்றோர், மாணவர் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு என்னும் அறம் பேணி மதம், மொழி, இனம், வாழ்க்கை, கல்வி என்னும் 5 இலக்கணங்களுடன் அன்பு, மன உறுதி, சகிப்புத்தன்மை, நிதானம், சமயோசித புத்தி என்னும் 5 தத்துவத்தை விளக்குவதே குத்துவிளக்கு ஒளியின் மகத்துவம். மேல் நோக்கி எரியும் தீபம் போல நம் எண்ணங்கள் உயர்வு நிலையை அடையட்டும். ஒளி விளக்கேற்றிய சான்றோர் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாழ்க்கையில் குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்னும் தன்னம்பிக்கை, இம்மூன்றும் இருந்தால் சாதிக்கலாம் என்னும் கொள்கையுடனும் வந்தோரை வரவேற்பது உன்னதமான பண்பு. அத்தகைய பொறுப்பினை ஏற்று வரவேற்புரை ஆற்றுவதற்கு ஆய்வுப்புல முதன்மையர் டாக்டர் எஸ் பிரியா அவர்களை அழைக்கின்றோம். Thank you, ma'am. The lighting of the lamp rolls open the celebration and ceremony of the orientation session for the new entrants who have joined Subbulakshmi Lakshmipathy College of Science this academic year 23-24. This morning, filled with colors, courtesy and curiosity, pulls me to propose a note of greeting to each and every one of you present here. First of all, my head-on salute to our Honorable President Sir, Dr. Lakshmipathy, who is the founder and president of the college. My gratitude to our Secretary Sir and Management Executive Sir, who always guide us with the light to the institution. My hearty welcome to the vibrant and versatile principal of the college, Dr. Sujata ma'am. Welcome you, ma'am. Most hospitable welcome to the chief guest, Mr. C. Mohan Ram, Chief Mission Integrator and Innovator, FFIST, Adjunct Professor, IIT Bangalore. Welcome you, sir. A hospitable and celebrated welcome to the dynamic and young, interesting psychologist and counselor, Mrs. Muhil, Ahana Hospital, Madurai. Welcome you, ma'am. Cheerful welcome to the Vice Principal of the college, Dr. M. Balakumar. Welcome you, sir. An extended Q3 welcome to the IKC coordinator, Ms. Hepshaba ma'am. Welcome you, ma'am. Majestic welcome to all dedicated parents. An open arm welcome to the students. A wholehearted welcome to the event coordinators, conveners, physical education director in particular. And special greetings to the faculty members, the non-teaching staff and the student volunteers, the NSS officer and his coordinates, and all those who have been instrumental in setting up this moment so auspicious. So, dear students, it is by the will of God that you have been found your way to this esteemed institution, where your potential shall be nurtured and your dreams shall be winged to reach new heights and towers within a very short period of 3 years. So, as this transformative journey rolls, it is just most anticipated and expected phase of your life. With the required discipline and freedom, you also hold so many responsibilities. You will have to gear up your working style to meet the vision and mission of the college that will facilitate you to get a job or plan your career. You will have to really set your goals high, and for all these, mere listening will not help. Your action must speak more than your words, and you must accelerate to the speed of the wind and the tide, which talks of technology. So you'll have to challenge every challenge that challenges your progress and prove worthy. So today, my dear students, you're going to draw Lord Ganesha's curl on your first page of your own book called Success Stories of Visionaries and Leaders at SLCS 23-24. So it was in August 2018 that the UGC structured colleges and universities across the country to impart a different kind of orientation, a training for the new entrants. Following the orders and directions of UGC, we have structured an orientation program according to the guidelines, and it is called the Student Induction Program. So this Student Induction Program is a bridge between the school and the college life. It helps every incumbent to understand, observe and learn about the institution policies, practices and culture and the values which the institution holds. So about the Student Induction Program, it is a preparatory program for the newly admitted undergraduates for the new stage in their life, which facilitates smooth transition from the home to the school and the college and the university, and in which they are going to be exposed to new environments. And we have got so many objectives given by the UGC to be followed for this SIP. So you're going to become familiar with the ethos and culture of the institution. You're going to set a healthy daily routine. You're going to create a bond between your faculty members and the students and yourself. You're going to get an exposure to a holistic vision of life, develop awareness. You're going to become sensitive and understand the entire nature of what is self, what is family, what is society, and what is the nation. So this is going to facilitate you to create new bonds with peers and seniors who will accompany you throughout your life. And it will also help you to overcome your weakness. So for this, we have got several modules which will span for a week's time. And the first module will deal with the universal human values, and that will talk about all your dealing with aspirations, your concerns, your health, your self-management, your relationship, and the concern you have towards the society.
It also deals with the physical health and health related activities. It will tell you how you are supposed to be healthy. It will guide you throughout. It will also talk about the family and the department. Department is a family. It will talk about that. It will talk about you as a student, how you can integrate yourself within a family called the school or the college. And it will take you to the local area. So this SIP program will also take you to the local area where you can interact with the local people. You can know about the places, the history, the policies and all that. And you'll also have lectures, by eminent professors who will connect the academy and the industry. And you'll have professional modules which will integrate your interpersonal skills. You'll have so many literary activities, so many creative practices, critical thinking processes. You'll have so many extracurricular activities dealing with cells, committees. You'll have sports activity. You'll have activities related to safety and security and all this. So in a nutshell, it will create an environment to understand and accept your fellow students, to promote early stage integration with the system and its values. So this holding hand process is just a beginning of an extra adventure filled with opportunities, growth and memories that will last a lifelong. So in the words of our Honorable President, sir, everything under the sun is possible or nothing under the sun is impossible. So I take this precious moment to pray to our Lord Vidya Ganapati to find your stay over here at SLCS to be very knowledgeable and prosperous. Thank you one and all, and once again wish you all a great and granular welcome. Thank you. Thank you, ma'am, for your words of hope and positivity. Leadership is not about holding a position, it's about igniting passion, cultivating talent, and empowering others to reach their full potential. We are honored to have a remarkable leader in our esteemed institution, Dr. R. Sujata ma'am, as our beloved principal. There is no limit to what a woman can accomplish. Dr. R. Sujata ma'am exemplifies this statement through her exceptional leadership by breaking all the barriers and inspiring countless individuals around her. I heartily welcome our principal ma'am to deliver the presidential address. Thank you, Ms. Shri Devi, for your compliments. A very good morning. Sattame illiye. Very good. Thank you. Honorable President, Dr. R. Lakshmipati sir, respected Secretary, respected Management Executive in absentia, respected Chief Guests, Mr. Mohan Ram sir and Mrs. Mukil, respected Vice Principal, Dr. Balakumar sir, respected Dean Academics, Dr. S. Priya ma'am, respected IQAC Coordinator, Mrs. Sukanti Hipshiba, and respected coordinators of Student Induction Program, Mr. Kishore Kumar and Dr. Abraham, respected parents, my dear fellow faculties, and my dear lovable students. A very great morning on this day, Student Induction Program, and the first day we are initiating with the orientation program, 23-24 of this academic year. So when I'm sitting in the stage, the dais, right side technology, left side attitude. Do you got my point? நான் உட்காந்துருந்த அந்த சீட்டில், ஸ்டேஜில் இருந்த சீட்டில் ரைட் சைடில் உட்காந்துருந்த ரிசோர்ஸ் மெம்பர், he belongs to the technology, and the left side attitude, psychologist. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். யூ நோ அபவுட் த திங்ஸ். நம்ம உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி இல்லை. டு யூ அக்செப்ட் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ டெக்னாலஜி இஸ் growing and we are using, isn't it? நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் டெக்னாலஜியை, அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரைட் ஆர் நாட்? எவ்ரி டே யூ ஆர் ஓப்பனிங் யுவர் ஐஸ் ஆன் த டெக்னாலஜி. அம்மா முகத்தில் முழிக்கிறதில்ல, அப்பா முகத்தில் முழிக்கிறதில்ல, பட் இந்த மொபைல்னு ஒன்று இருக்கும், அது தலை பக்கத்துலேயே தான் இருக்கும். தலைக்குள்ளே அது ஒரு காலத்தில் உள்ளே போயிடுச்சு அது இப்போது. ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த மொபைல் கையில், நம்ம கண்ணு முழிச்சோடனே பக்கத்தில் தடவுறது, கை தடவுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் தான் தடவும். ஸோ தட் இஸ் டெக்னாலஜி. இட் இஸ் எக்யூப்பிங் யூ, அட் த சேம் டைம் இட் இஸ் டெஸ்ட்ராயிங் யூ. உங்களை நல்லா வளர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது,
பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணிடுறீங்க, அதில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறப்போ என்ன ஆயிடுறீங்க, உங்களை அது டெஸ்ட்ராய் பண்ணவும் ஆரம்பிச்சிருது. ஸோ தட் இஸ் வாட் த டூ மெம்பர்ஸ் டுடே ஹியர். ஒன் இஸ் டெக்னாலஜி, another one is attitude. So when I'm saying technology, whether you want to be an updated or outdated, என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? Updated. So what do you mean by that? What do you mean by that? அப்டேட்னா என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் வரக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதில் வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவுடேட்டட் மீன்ஸ், அவுடேட்டட்னா என்ன அர்த்தம்? யாருக்கிட்ட இப்போ 2000 ரூபீஸ்க்குள்ள ஹேண்ட்செட், மொபைல் ஹேண்ட்செட் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஸ்டூடெண்ட் சைடில் ஒரு இது கூட கையில் எனக்கு கை உயர்த்துற மாதிரி தெரியல, அவுடேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் த ஹேண்ட்செட். அப்படியே டச் பண்ண உடனே அப்படியே பறந்துடணும் மெசேஜ். டச் பண்ண உடனே விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடணும், எல்லாருக்குமே புரிஞ்சிடணும். இசன்ட் இட்? அதே மாதிரி தான் அம்மாவும் அப்பாவும் நினைப்பாங்க, டீச்சரும் நினைப்பாங்க. இசன்ட் இட்? ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும், அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அம்மாவும் நினைப்பாங்க, அப்பாவும் நினைப்பாங்க, டீச்சரும் நினைப்பாங்க. இசன்ட் இட்? ஸோ தட் இஸ் வாட் த லெஃப்ட் சைட், த ஆட்டிடியூட், த சைக்காலஜிஸ்ட் இஸ் ஹியர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி முக்கியமோ அவ்வளோக்கு எவ்வளோ மாரல் வேல்யூஸும் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் விட்டுட்டீங்க, ஒன்ஸ் த கேரக்டர் இஸ் லாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இசன்ட் இட்? ஸோ ரைட் ஆட்டிடியூட் வில் ஷோ த ரைட் பாத் இன் யுவர் லைஃப். ஸோ ஆட்டிடியூட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் டெவலப்பிங் யுவர் செல்ஃப் வித் த அப்டேட்டட் டெக்னாலஜிஸ். Make use of the day very effectively. I wish you all a very success. Very surely, very soonly we'll be stay connected with you, with the Dean Madam. What she said is through the student induction program. ஒரு 1 week program உங்களுக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம். அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன உங்களோட மைண்டுக்குள்ளே நாங்கள் செலுத்த முடியுமோ அதெல்லாமே செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். You people also try to grab all the things and make your life effective. I wish you a grand success. Thank you. நன்றி மேம். நம்பிக்கை வெற்றியோடு வரும். வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாய் வாழும் நமது சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்வதற்கு துணை முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். So good morning, all gathered here. So I'm really happy and excited to welcome you on behalf of our SLCS for this great occasion and ceremony for this orientation. So now it's a time to introduce our honorable chief guest. Now I'm going to invite the chief guest, Mr. C. Mohan Ram sir. He is a chief machine integrator and innovator of forensic intelligence, surveillances, and security technologies. Sir had 37 years experience with last 12 years as cybersecurity expertise. And moreover, he is related to refinery, nuclear power plants, thermal power plants, and hydroelectric units with mission critical of IT infrastructure, etc. And Mr. Mohan Ram sir holds a MTech degree from IIT Roorkee. And moreover, sir has undertaken
research and development projects for AI ML applications for threatening intelligence and edge devices like Wi-Fi access points, etc. And Mr. Mohan Ram sir is also a co-investigator for GOI sponsored project at IIT GNM Kanchipuram. Welcome, sir. And moreover, thank you so much for your valuable presence here. I welcome you on behalf of our SLCS. And next, it's an immense pleasure to welcome our chief guest, honorable chief guest, Mrs. Mukil, psychologist and counselor, Ahana Group of Hospitals, Madurai. Mrs. Mukil is a leading psychologist and a psychotherapy. She has an instrumental in transformations of lives for more than 1,500 individuals till date. Her passion in this field and ability to build rapport with people personality. She specialized in teenage counseling, martial counseling, and behavioral management. And moreover, she is also backed as a lecturer in various disciplines like Ladito College, American College, Chellama Institute, etc. And moreover, ma'am is an active volunteer and resource person for Aravind Eye Hospital's social incentive. Thank you, ma'am. Thanks for coming. And really, it's thank you so much for your valuable presence here. I welcome you on behalf of our SLCS and students. I wish you all success. Make your great future and create your update behavior, knowledge, and proper timing with punctuality in our esteemed institution. Thank you so much. I wish you all success. Thank you. Thank you, sir. As a token of love, respect, and gratitude, I am profusely happy to invite our respected principal, Dr. R. Sujata ma'am, to honor the chief guests with a memento. நீ வென்றெடுக்கவே இந்த உலகம் என்னும் வெற்றி கடல், எதிர்த்து வரும் அலைகளை தோற்கடித்து முத்துக்களை உனதாக்கு, முன்னேற்றத்தை உன் வழியாக்கு, வெற்றி உனது விரல் நுனியில் என மற்றவர் முன் எடுத்துக்காட்டாய் வாழும் நமது சிறப்பு விருந்தினர் திரு மோகன்ராம், சீஃப் மிஷன் இன்டகிரேட்டர் அண்ட் இன்னோவேட்டர் FISST அட்ஜண்ட் ப்ரொஃபஸர் IIT பெங்களூர் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு அழைக்கின்றோம். Vanakkam once again. So good morning. It's a great pleasure to be here. என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி பழக்கமே கிடையாது. பட் மேடம் கூப்பிட்டாங்க, சார் ராம்குமார் சாரும் சொன்னாருன்னு வந்திருக்கேன் நான். இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னென்னா, அவங்க என்கிட்ட ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ண போது, சார் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசணும், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக இங்கிலீஷ் இன்னும் அடாப்ட் ஆகலைன்னா கூட தமிழில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு முன்னாடி பேசின 4 பேருமே 3 பேருமே இங்கிலீஷில் தான் படித்தாங்க, இங்கிலீஷில் தான் பேசினாங்க. சுஜாதா மேடம் கொஞ்சோண்டு தமிழில் நடுவில் பேசினாங்க.
நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காத்தால் 6 மணிக்கு இங்கே வந்து இறங்கிட்டு என்னுடைய இங்கிலீஷ்க்கான ஈக்குவலன்ட் தமிழ் என்னன்னு லேப்டாப் வச்சு தேடின்னு இருந்தேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணது தான் அந்த நோட்ஸு. சரிங்களா? பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். என்னத்தினால சொல்கிறேன்னா, நான் பேசிக்காக படித்தது தமிழ் மீடியம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம், ஓரியண்டல் ஸ்கூல். ஓரியண்டல் ஸ்கூலுங்கிறது தமிழ்நாட்டில் 3 தான் இருக்குது. சன்ஸ்கிரிட் தான் மெயினாக சொல்லிக் கொடுப்பாங்க, மற்ற லாங்குவேஜ்லாம் செகண்டரி, டெர்ஷரி. ஸோ தமிழ்னு ஒரு சப்ஜெக்டை படித்தது கிடையாது மீடியமை தவிர. லைக் சயின்ஸில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். உந்தம் மாறா கோட்பாடு, அதுதான் எனக்கு தெரியும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாரும் சிபிஎஸ்சியில் எங்கள் காலனியில், நாங்கள் ஒரு மேட்டர் கெமிக்கல்ஸ்னு ஒரு காலனியில் இருந்தோம். எல்லாரும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு 11வது 12வது படிக்கிறதுக்கு, அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச் +2, எல்லோரும் ஸ்டேட் சிலபஸ்க்கு மாறினாங்க நிறைய மார்க் வாங்கணும்னு. எங்கள் அப்பா டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணார். நான் தமிழ் மீடியமில் நல்லா படிச்சுட்டு இருந்த ஆளை சிபிஎஸ்சியில் இங்கிலீஷ் மீடியமில் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு போட்டார். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஃபுல்லும் தஸ் புஸ்ன்னு எல்லாம் என்னை சுற்றி எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க பசங்க. டீச்சர்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ 11ஆம் கிளாஸ் ஃபுல்லும், 11ஆம் கிளாஸ் ஆல் த்ரூ த திங் ஐ டிட் நாட் ஸ்டடி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி. ஐ வாஸ் எஜுகேட்டிங் மை செல்ஃப் இன் இங்கிலீஷ். எங்கள் அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஒரு நாளைக்கும் 10 வார்த்தை ஹிந்து நியூஸ் பேப்பரில் சர்க்கிள் பண்ணி அது என்னன்னு டிக்ஷனரியில் போய் கற்றுக்கிட்டு நானாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும் இங்கிலீஷில். அவர் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காத்தால 6 மணிக்கு வருவார். அந்த ஷீட்டை பார்த்து குட்டு போடுவார், இல்லைன்னா இது இப்படி இருக்கணும்னு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பார். நான் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஸோ இப்படி தான் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு 12ஆம் கிளாஸில் 11வது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு ஆஸ் வெல் அஸ் 12வது படித்து ஏதோ தேறினேன். ஓகே, பட் நத்திங் டு ரிக்ரெட். என் பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு இருக்குது. ஷி ஹஸ் ஜாயின் மை பிஸ்னஸ் நவ் ஆஸ் அ சக்ஸஷன் பிளானிங்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 60 வயசு ஆகிடுது. அவன் வந்து நான் தமிழ் மீடியமில் படித்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இங்கிலீஷில் தான். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் அந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறச்சே தமிழில் திங்க் பண்ணி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தட்டக்க படக்கான்னு பேசி கற்றுண்ட ஆள் இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் ஒரு லெக்சரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தமிழ் வேர்டை தேடுற அளவுக்கு போயிருக்கு. 40 வருஷம் வாழ்க்கையில் இதுதான் மாற்றம். எனிவே, ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட், ஐ வில் ட்ரை. எங்கெல்லாம் முடியுமோ அங்கே தமிழில் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஏரியாவில் தமிழ் வார்த்தையே கிடையாது. malware இஸ் அ malware, வைரஸ் இஸ் அ வைரஸ், ஆர் ஸ்பைவேர் இஸ் அ ஸ்பைவேர். அதுக்கெல்லாம் தமிழ் ஆக்கம் எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் சொன்னது. அண்ட் இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். I take class at IIIT Bangalore, IIT Madras, and IIT Sri City, and a lot of colleges like this where I go and teach. A lot of public sector. Class எடுக்கிறதுங்கிறது வேறு, பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். So let me come back to what I have prepared. It's a great honor to be associated with SLCS because I am a great fan of Dinamalar. ரொம்ப ஏர்லி ஏஜில், ஃபார்மேட்டிவ் ஏஜ்லேருந்து இன்னும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்குகிற பேப்பர் தினமலர் மட்டும்தான், நோ இங்கிலீஷ் பேப்பர்ஸ். அவங்க வந்து போடுறது ஒன்று, உண்மையின் உரைக்கல், அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் இஸ் ட்ரூ ஈவன் டுடே டு மை அன்பயஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் ஹம்பிள் ஒப்பீனியன். நிஜமாகவே உண்மையின் உரைகள், அந்த சைடும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, யார் நல்லது பண்ணாலும் நல்லதுன்னு சொல்கிற ஒரு நியூஸ் பேப்பர். அதோட இன்னொரு பெரிய மோட்டிவ் அவங்க சொல்கிறது, தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் ஃபார் அஸ், ஃபார் அவர் நேஷன். அதை ஸ்பிரிட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இட்ஸ் அ கிரேட் காலேஜ் பீங் ஃபவுண்டட் பை த தினமலர் குரூப். அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் each one of you, the student and the parents, to have put you to encourage such a setup. And of course the faculty. Without faculties, no such institute can function. So faculty members,
அதுக்கப்புறம் ஸ்டாஃப், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இட்ஸ் பீன் a wonderful reception, and this is the second visit to me, so both the times we had a very good interaction, and of course the great management under the leadership of Dr. Lakshmipati and Mr. Ramkumar. We have been very honored to be associated with that. சரி, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இண்டக்ஷன். இது வந்து ஒரு தொடக்க புள்ளி உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் கோடு போட போகிறீங்க அல்லது ரோடு போட போகிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. The next 20 minutes I will share some of my experience and thought. Very humble beginningலேருந்து now I own an industry which is giving close to about 100 people job. அதனால் சில என்ன சொல்கிறது, உரிமைன்னு சொல்ல முடியாது. I have some knowledge or wisdom to share with you all because you are an young mind where you have to see this. ஸ்கூல் வாழ்க்கைங்கிறது ஒரு தனி, இது வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. கேர்லெஸ், carefree rather, I would say carefree, and you can be careless, do mistakes, nothing will happen. But college அப்படின்னு வரச்சே அது ஒரு different atmosphere, different thing. It's a very good thing they are doing a 1-week induction program to get acclimatized, and what are the values of this college, what are the best things available, resources எல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இது. பட் வெற்றி பெறத்துக்கு ஒரு கோடு போகாது. ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு லைன் தான். பட் பல கோடுகளை வேறு வேறு திசையிலேருந்து இணைச்சி ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு தான் காலேஜ்னு பேர். அவங்க சொன்னாங்க, பிரியா மேடம் இதில் படிக்கிறச்சு, யூ வில் ஹேவ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், யூ வில் ஹேவ் so many value additions and so many activities in the college, not only academic. சரிங்களா? ஸோ அந்த மல்டிபிள் டைரக்ஷனில் பல பல திசைகளில் கோடு போட்டு அதெல்லாம் டைவர்ஜென்ட்டாக இல்லாமல் கன்வர்ஜென்ட் பண்ணுறது தான் ஒரு காலேஜோட ஒரு ஃபேக்கல்ட்டியோட ஜாப். ஸோ ட்ரஸ்ட் யுவர் ஃபேக்கல்ட்டி, பில்ட் அ குட் ஈக்குவேஷன் டு த ஃபேக்கல்ட்டி. ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் இன் மை லைஃப். நான் சொன்னேன் இல்லையா, 11ஆம் கிளாஸில் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் படித்தேன். பட் த கெமிஸ்ட்ரி மிஸ், த ஃபிசிக்ஸ் சார் ஆர் பயாலஜி மிஸ், ஆல் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ. என்னை ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நான் தப்பாக எழுதினா கூட பாஸ் மார்க் போட்டு அடுத்த கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க. பிகாஸ் தே நோ ஐ எம் சேசிங் அ டைரக்ஷன் அண்ட் ஐம் கோயிங் இன் அ ரைட் டைரக்ஷன், ட்ரைங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஷேப் ஃபார் மை செல்ஃப். அதை புரிஞ்சுன்னு அந்த அகாமடேட் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வரணும். புரியுதா? எல்லாரும், ஈச் ஒன் ஆஃப் யூ ஹாவ் டு இஸ் எ யுனிக் கிரியேஷன் ஆஃப் த காட். தெர் இஸ் நோ precedent or a preset path for any one of you. அது நீங்கள் யாரையான ஒருத்தர் காப்பி அடிக்க பார்த்தீங்கன்னா you will be a failure in the life. Because you are unique. God has created each one of you unique creature in this world and to achieve a purpose. Please remember that. He has not created you for waste. Okay? He has created you with the purpose of something what you have to achieve. சரிங்களா? ஸோ வெற்றி பெற பல கோடுகள் தேவை. நீங்கள் எல்லாரும் பல பல டைரக்ஷனில் பரிமளித்து வெற்றி பெற்று ஒரு நல்ல ஷேப்க்கு வரணுங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் கேரக்டர். மேடம் சொன்னாங்க, கேரக்டர் போச்சுன்னா லைஃப் போச்சு. அது ரொம்ப உண்மை. நீங்கள் தான் உங்கள் கேரக்டரை டெவலப் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. கேரக்டருங்கிறது அது வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் யாருக்கான்னு ஒன்று வாழ்க்கையில் ஒரு தடவை விழுந்தால் கூட அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முகில் மேடம் வில் டெல் மோர் அபவுட் திஸ். பட் நல்லவன் அப்படின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லவன் அப்படின்னு நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா முக்கால்வாசி உலகம் உங்களை ஏமாளின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லவனாக இருக்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வி see, I go to colleges, we do job interviews, we do mass recruitment, some committees where we sit and screen the faculties. All these things happen. ஸோ நாங்கள் பார்க்குறது வந்து நாலேஜுங்கிறது லாஸ்ட் ஸ்டெப்பு. அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, அதுதான் முதல்ல. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள் எப்படியா இருந்தாலும் சக்சீட் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு ப்ரூவன் ஹிஸ்ட்ரி. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தட். ஸோ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பிகாஸ் வி see the character, we see the okay, capabilities, knowledge is important, but character is very very important. Honesty is very very important. நல்லவனாக இருக்க பாருங்கள். அது ஒரு humble suggestion to you.
இதுக்கு அடுத்தது திறமை ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எடுத்திருந்தாலும் அதில் அல்டிமேட் ரீச் பண்ண பார்க்கணும். காலேஜில் யூனிவர்சிட்டி கரிக்குலமுக்கு ஏதோ சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா? அது வந்து 30 to 40% ஆஃப் ஆக்சுவல் நாலேஜ் யூ நீட் டு எக்ஸல் இன் தட் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டில் எக்ஸல் ஆகணும்னா நீங்கள் அந்த 60% எஃபர்ட்டை போட்டாகணும் தனியாக, அவுட் சைட். அதுதான் வாட் வி கால் அஸ் ஸ்கில்லிங். ஒன் இஸ் நாலேஜ், another இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் த நாலேஜ் டு டெவலப் எ ஸ்கில். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கிறோம், புத்தக புழுவாக இருந்து 100க்கு 100 மார்க் வாங்குறதுல பிரயோஜனம் இல்லை. அதை அப்ளை பண்ணி ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ these are all generic stuff. I am going to come to the specifics later on. இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், உங்களோட ட்ரீம்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாததை உங்கள் குழந்தைகள் மேலே திணிக்க ட்ரை பண்ணலாம். நான் இன்ஜினியர் ஆக முடியல, என் பொண்ணு இன்ஜினியர் ஆகணும், ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும், என்னால் சயின்டிஸ்ட் ஆக முடியல, என் பொண்ணு, அதெல்லாம் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார். எல்லாரும் பரிமளித்து வெளியில் வரத்துக்கு தான் அந்த காலேஜ் எஜுகேஷன். அவங்களோட ஸ்கில், ரைட் ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டுறது தான் இந்த ஃபேக்கல்ட்டியோட. தே ஹவ் பீன் டூயிங் இட் அண்ட் தே வில் டூ இட் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்களுடைய வெறுப்புகள் தேவைகளை அந்த குழந்தைங்கள் மேலே போடாதீங்க. அது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா அவங்க பரிமளிக்கணும் வாழ்க்கையிலன்னா அந்த ப்ரெஷர் அவங்க மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா காலேஜ் இஸ் புட்டிங் எனஃப் ப்ரெஷர் ஆன் தெம். இதை படிக்கணும், இந்த எக்ஸாம் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, அசஸ்மெண்ட் இருக்குது, குவிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது, காலேஜ் டே இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவங்க அந்த ப்ரெஷர் போடுறாங்க. நீங்களும் அவங்க மேலே தயவு பண்ணி போடாதீங்க இது ப்ரெஷர். ஸோ தே வில் கம் அப் வெல். பி அஷ்யூர்ட், God has determined the path already for them. இந்த வாழ்க்கையோட முக்கியமான தத்துவமே அந்த சர்ப்ரைஸ் தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா இன்னைக்கு லைஃப் சுவாரஸ்யமாக இருக்காது. கரெக்டா? நாளைக்கு இந்த நேரத்துக்கு இன்னும் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? ஸோ அந்த எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் அவங்கள முழுசாக நம்பணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்களோட திறமை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதுன்னா பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ஸோ பெற்றோர்களோட கடமை அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள ஊக்கப்படுத்துறது. எதுவாக இருந்தாலும், விளையாட்டோ, ட்ராமாவோ, பாட்டோ, எதுவாக இருந்தாலும், கரிக்குலராக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சார் அப்பா எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஐசி கிட் வாங்கணும், இன்டகிரேட்டட் சர்க்யூட் கிட் வாங்கணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் என்கரேஜ் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி த ரெக்வஸ்ட் ஃபார் த பேரண்ட்ஸ் இஸ் நெவர் எவர் கம்பேர் யுவர் கிட் வித் எனிபடி அரவுண்ட் யூ. உங்கள் பக்கத்து வீடு, அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளை வச்சு உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க தயவு பண்ணி. ஏன்னா கடவுளோட படைப்பில் ஒருத்தரும் யூனிக். யாரையுமே ஒரே மாதிரி ஒரே அச்சில் போட்டு அவர் படைக்கலை. ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அவங்க அதை அச்சீவ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் 60, 70, 80 எந்த வயசு வரைக்கும் வாழணுங்கிறதையும் தீர்மானித்து, எந்த வழியில் போகணுங்கிறதையும் தீர்மானித்து வச்சுருக்காரு. நமக்கு அது தெரியாதே தவிர நம்மளால் முடிஞ்சதை அவங்கள ஊக்கப்படுத்தணும். சரிங்களா? ஸோ டு நாட் கம்பேர். எந்த குழந்தையும் இங்கே இருக்கிற யாருமே சோட போகிறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிட்ரிமெண்டல், ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் வரும். ஸோ தயவு பண்ணி எந்த குழந்தையும் அவனை பாரு அங்கே போயிட்டான், அவனை பாரு அமெரிக்கா போயிட்டான், இதெல்லாம் வந்து கம்பேரே பண்ணாதீங்க தயவு பண்ணி. வித் திஸ் கான்டெக்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் கொஸ்டின். A quiz. A newspaper boy at the young age, he was throwing newspaper at the houses. He became one of the greatest scientists. Any guess? Yeah. See the thing. அவர் செத்த அன்னைக்கு ஸ்பான்டேனியஸாக ஒரு 40 லட்சம் பேர் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ எ கிரேட் மேன், ஹம்பிள் ஆரிஜின். நியூஸ் பேப்பரை போட்டார், படித்தார். என்னோடய சீனியர் தான் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் திருச்சியில். யூஆர் ஆல் வெரி ப்ரவுட் டு பி ஹிஸ் ஜூனியர். தட்ஸ் வே ஐ வில் சே இட். became the greatest scientist of his time. நியூக்ளியர் பாம் இந்தியாவுக்கு வெடித்து இந்தியாவோட ஸ்டேட்டஸையே ஒரு உயர்த்தின ஆள். ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமில் எக்ஸல் ஆகி
11வது பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரியை அலங்கரிச்சார். ஹம்பிள் ஆரிஜின். சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் இந்த சைட் பாய்ஸ்க்கு. 1980 தன்னோட ஒய்ஃப் கிட்டேருந்து 10,000 ரூபா கடன் வாங்கினார் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. 1980 ஐடிங்கிற ஒரு வேர்டே புதுசு. கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 10,000 ரூபா ஒய்ஃப் சம்பாதியத்திலேருந்து கடன் வாங்கி ஆரம்பிச்சார். யார் அது? சுதாமூர்த்தியோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் நாராயணமூர்த்தி, the greatest man in the IT industry who led the way, the founder of Infosys, had a dream. He was working for Patni Computers னு ஒரு கம்பெனி. இது என்ன போர் அடிக்குது வாழ்க்கை, வேற தான் நல்லா பண்ணுவோமே, எங்கே போகிறது காசுக்கு? ஒய்ஃப் சொன்னாங்க, என்கிட்ட 10,000 ரூபா இருக்குப்பா, நீ ஆரம்பி, நல்லா வருவேன் அப்படின்னாங்க. ஸோ வாட் மேட் தம் சக்ஸஸ்ஃபுல்? டுடே Infosys is a $23 billion valuation company. ஒரு பில்லியன்கிறது 8,000 கோடி. 23 × 8,000 போட்டு பாருங்கள் என்ன நம்பர்னு எனக்கு தெரியல, பட் அதுதான் வேல்யூவேஷன். 10,000 ரூபாயை அந்த லெவல் வேல்யூவேஷனில் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் இஸ் தேர். தட் இஸ் Infosys ஃபவுண்டர். ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. பட் 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்ததுக்கு ரீசன், you don't need a rich father, you don't need a fancy degree, ஹார்வர்டில் படித்தேன், MITயில் படித்தேன், அதெல்லாம் வேண்டாம். அல்லது எனக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்குது, எங்கள் அப்பா ரொம்ப பவர்ஃபுல், எதுவுமே வேண்டாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவை? தூண்டுதல், மோட்டிவேஷன், டிட்டர்மினேஷன், விச் இஸ் செயல் நோக்கம். இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், நோ மேட்டர் வாட் இட் ஹேப்பன்ஸ், ஐ எம் கோயிங் டு ட்ரை இட். அந்த லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஐ மென்ஷன் ப்ரீஃப்லி அபவுட் மை தமிழ் மீடியம் மேட்டூர் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ பேருக்கு தெரியும் இங்கே மேட்டூருங்கிறது ஊர் இருக்குங்கிறது? கை தூக்குங்க பார்ப்போம். என்னமா இருக்குது மேட்டூரில்? டேம். காவேரி ப்ராப்ளம்னால மேட்டூர் டேம் பிகம் வெரி ஃபேமஸ். ஓகே, மேட்டூருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன், கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்தியாவோட ஒன்லி சிலிக்கான் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி மெட்கம் சிலிக்கான் இருக்குது, வேஃபர் பண்ணுறது. அதாவது வேஃபருங்கிறது நாட் சிப்ஸு, இந்த ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டில் சிலிக்கான் வேஃபர்ஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இந்தியாவிலேயே சண்டிகரில் ஒன்று இருக்குது. அது சண்டிகர் கேம் மச் லேட்டர். மேட்டூரில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரோட டெக்னாலஜியை எடுத்து மேட் இன் இந்தியா டெக்னாலஜி. இப்போ தான் நம்ம ஆத்ம நிர்பர்லாம் பேசுகிறோம், பட் 1991லேயே மெட்கம் சிலிக்கான்னு போட்டு ஒரு இது இண்டஸ்ட்ரியல் டவுன். என் கூட படித்தவங்கள வேறு இந்த மேட்டூர் கெமிக்கல்ஸ்னு எங்கள் அப்பா அங்கே தான் ஃபேக்ட்ரி மேனேஜர்லேருந்து ரிட்டையர் ஆனார். அது இப்போ வந்து அன்றைக்கி மேட்டூர் போகிறச்சே பார்த்தோம், ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அப்படியே ஃபேக்ட்ரியை அபேண்டன் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, ஆக்டிவிட்டீஸே இல்லை. அது வந்து சன்மார்னு இந்த கெம்ப்ளாஸ் குரூப் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு தான் சங்கர். ஸோ அவர்கிட்ட நம்ம மேட்டூரை பற்றி அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ இனோவேஷன் அப்போ செட்டப் பண்ணுறோன்னு பேசுறதுக்காக I was doing some research. Where are my seniors and juniors from Mettur? The same Tamil medium school. Surprise. Or a guy called Ravi, he's 3 years senior to me. Yes, his research work has been submitted in the field of chemical engineering 3 times, nominated for Nobel Prize. He didn't win it, but 3 times his patents or research papers have been submitted to the Nobel Prize Committee. Okay? ஒரு ஆர்டினரியாக தமிழில் படித்து என்ன மாதிரியே முன்னுக்கு வந்த ஒரு சயின்டிஸ்ட்டு 3 தடவை நோபல் ப்ரைஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காரு எங்கள் ஊர் பையன். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப்பில் அது விண்டோஸோட கர்னல் எழுதியிருக்காரு ராஸ் ஸ்ரீனிவாசன் ஒரு பேர், ராஸ்ன்னு கூப்பிடுவாங்க மைக்ரோசாஃப்டில். எல்லாருக்கும் நிக் நேம் ஷார்ட் நேம் தான் வச்சுருப்பாங்க. ராஸ் இஸ் மை சீனியர் அகெயின் ஃப்ரம் த ஸ்கூல். த கர்னல் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரிட்டன் பை ஹிம், த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஈவன் டுடே
He's the chief architect of that. He's a Metro boy. Lot of entrepreneurs. You take, many chemical engineering, mechanical engineering, aeronautical engineering, automobile. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டத்தட்ட 32 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அந்த நெட்வொர்க்கில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே they have done extremely well. Same environment, same basic system of education, but has led to achieving, including myself, a small achievement as an entrepreneur. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இங்கிலீஷ் கற்றுன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே பண்ணது கிடையாது. பட் அந்த ஹேபிட் கண்டினியூஸ். அதை ஒரு எடுத்தோன்னா அதை இரவு பகல் பார்க்காம வேலை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதை அந்த ஸ்பிரிட் வாஸ் தேர். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹேட் அ டெடிக்கேட்டட் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ்க்கு என்ன மேடம் தமிழில்? ஒரு நிலைப்பாடு, மனநிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் இந்த 50 பேருக்கும் ஒரு காமன் திங் என்ன தெரியுமா? அட்வான்டேஜ். தெர் வாஸ் நோ சோஷியல் மீடியா, தெர் வாஸ் நோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டு டிஸ்ட்ராக்ட் அஸ். இன்றைக்கி உங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அடிக்ஷன். அவங்க மேடம் சொன்ன மாதிரி காத்தால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குட் நைட் மெசேஜ் ஒரு உங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு தூங்குங்க. காலங்காத்தால் எழுந்திரிச்சு குட் மார்னிங் மெசேஜில் தான் எழுந்து பார்க்கணுங்கிறது. அது ஒரு பெரிய அடிக்ஷன். ப்ளீஸ் கீப் அவே ஃப்ரம் த சோஷியல் மீடியா ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். I have all the accounts. I have Facebook, Instagram, Twitter, Notter, all sorts of things I have an account. Why I have that account is I don't want somebody to do identity, what do you say, theft. No? இப்போ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சைபர் கிரைமில். டாக்டர் ராஜ்மோகன் ராவ்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவில். ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் த பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சில் அவரோட சுவிட்சு தான் ஓடுது. அந்த மாதிரி ஒரு பெரிய இது. அவரோட ஐடென்டிட்டியை ஒரு பாகிஸ்தானி +92ன்னு ஒரு நம்பரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு $6 மில்லியன் ஃப்ராட் பண்ணியிருக்கான். அவருடைய ஃபோட்டோ, அவருடைய பேர், பாகிஸ்தானி நம்பர், அது ஒன்று தான் அவருக்கு சேவிங் கிரேஸ். இதே எவனான இந்தியாவில் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஐடென்டிட்டி தெஃப்ட். மோர் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் இன் டு த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், லிங்க்டின்ல, என்னெல்லாம் நிறைய இருக்குது. பம்பிள், ட்விம்பிள், டிக்லர், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிக்டாக், எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ கைண்ட்லி ஐ எம் நாட் சேயிங் டோன்ட் டூ இட். லிமிட் யுவர் செல்ஃப் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 1 hour. பிகாஸ் நீங்கள் முழிச்சுட்டு இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரத்தில் 1 hour டெடிகேட் பண்ணுங்கள். மீதி 14 மணி நேரம் வேறு எதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் கூட. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நெக்கில் ப்ராப்ளம் வருது, பேக் பெயின் வருது, பிகாஸ் யூ ஆர் சீயிங் லைக் திஸ். சரிங்களா? ஸோ டோன்ட் டூ தேட். ஸோ இந்த எல்லா அச்சீவர்ஸ்க்கும் காமனாக இருக்கிறது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் காலத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ வி குட் அச்சீவ். நீங்கள் யூ ஹாவ் டு புட் எஃபர்ட் டு ஓவர் கம் தேட். அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கேன் ஆல்சோ கைட் அண்ட் சப்போர்ட் தெம். பட் என்ஷூர் யூ டோன்ட் வேஸ்ட் டைம். ஃபேஸ்புக் எவ்வளோ பேர் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில்? கை தூக்குங்க. ஸோ பரவாயில்ல சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டா அக்கௌண்ட்ஸ். சி சார், மெட்டா அப்படின்னு ஒரு கம்பெனி ஓன்ஸ் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அண்ட் இன்ஸ்டாகிராம். சரிங்களா? கோவிட் டயத்தில் 2021 அக்டோபரில் 6 மணி நேரத்துக்கு அவங்க சர்வர் டவுன். நோ ஃபேஸ்புக், நோ இன்ஸ்டாகிராம், நோ வாட்ஸ்அப் ஃபார் 6 hours. அந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, 6 மணி நேரம் எங்கள் சர்வர்ஸ் டவுன் ஆனதுனால, சர்வீசஸ் டவுன் ஆனதுனால எங்களுக்கு இவ்வளோ லாஸ், இவ்வளோ டாலர்ஸ் லாஸ். யாருக்கான ஒருத்தருக்கு தெரியுமா எவ்வளோ டாலர் லாஸ்ன்னு? கெஸ் பண்ணுங்க. 8 million. ஓகே, 8 billion. No, that's too much. Anybody else? கெஸ் தானே, காசா பணமா? கெஸ் பண்ணுங்க. சொல்லுப்பா, எவ்வளோ இருக்கும்?
நீதான் ப்ரௌன் சட்டை. எவ்வளோ இருக்கும்? 6 million. Okay. Anybody else there? 624 மில்லியன் 6 மணி நேரத்துக்கு டவுன் டைமுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. we lost 624 million. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் என்னம்மா பைசா பண்ண முடியும்? எப்படி பண்ணாங்க? ஏன் லூஸ் பண்ணாங்க? நீங்கள் தான் அங்கே விற்கிறீங்க உங்களை. யூ ஆர் செல்லிங் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ டென்ட் யூஸ், யூ டென்ட் போஸ்ட், which they can exploit. Okay, they lost 600+ million. ஒரு அவருக்கு 100 மில்லியன் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க. உங்களை வச்சு உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் போடுற இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கு எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு காசு கிடைக்குதா? அவனுக்கு 100 மில்லியன் per hour. அவனே எங்க ரிச் பண்ண விடுறீங்க யூஸ் பண்ணி? வேஸ்ட்டு. உங்களுக்கு எதுவுமே கெயின் கிடையாது. உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ட்ராப்பில் போட்டு நம்ம தேசியம் தெய்வீகம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு உங்களை அந்த இதில் மோகத்தில் மூழ்கடிக்கிறது தான் அவங்க வேலை. உங்கள் பிரெயின் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ நோ சோஷியல் மீடியா. திஸ் இஸ் அனதர் சஜஷன் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ என்னுடைய 37 வருஷ வாழ்க்கை நான் கற்றுக்கிட்ட பாடம் ஐ வாண்ட் டு ஷேர் த சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ ஐ சம்மரைஸ் இட் ஆஸ் 4 C's and 2 P's. வெரி ஈஸி நோ ஃபார்முலா. 4C + 2P = சக்ஸஸ். சொல்லுங்க. வாட் இஸ் த 4 C's? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிவிட்டி. நான் சொன்ன மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஒரு குழந்தையும் கடவுள் ஈக்குவலாக தான் படைக்கிறான். யாருக்கும் எந்த குறையும் வைக்கிறதே கிடையாது. அவங்க வளர்கிற விதம், நாலேஜை அக்வயர் பண்ணி அப்ளை பண்ணுற விதத்தில் அவங்க டிஃப்ரென்ஷியேட் ஆகிறாங்க. இதில் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர் ப்ரொஃபஸர் ராஜர் ஷாங்க்ஸ்ன்னு இருக்கார். அவர் தான் என்னோட குரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு. நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிகாகோ யூஎஸில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா லாஸ்ட் 29 years இஸ் ஸ்டில் ரிசர்ச்சிங். இன்பார்ன் ஜீனியஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நாம் பார்த்து படித்து கற்றுக்கிறது எக்ஸ்டர்னல் நாலேஜ். நாம் பிறந்த போதே சில நாலேஜோட வரோம். காட் கிவன் கிஃப்ட். தட் இஸ் கால்ட் டாசிட் இன்டெலிஜென்ஸ்னு பேர். அதாவது உள்ளுக்குள்ளே டாசிட்னா மறைந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ். அதுதான் வந்து அவரோட ஏரியா ஆஃப் ரிசர்ச். இப்போது அந்த டாசிட் இன்டெலிஜென்ஸை கரெக்டாக எப்படி டெவலப் ஆகிறதுங்கிறத கிராக் பண்ணிட்டா one more Mohan Ram, one more Abdul Kalam can be created. That is his theory. Because all the other knowledge is external knowledge. How you apply. ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவார். 4 மாத குழந்தைய ஒரு சர்க்குலர் ரூமில் போடுவார். அந்த குழந்தை வந்து அந்த ரூமில் ஒன்றுமே there is nothing distracted. It's all glasses with sensors from top cameras, ground sensorsலாம் இருக்கும். அந்த குழந்தைய நடுவில் வைப்பார். அந்த குழந்தை என்ன பண்ணும்? சுற்றி முற்றி பார்க்கும். வாட் இஸ் ப்ராம்ப்டிங் இட் டு லுக் அரவுண்ட்? என்ன பார்க்குறது? பாருன்னு எதை சொல்லுது? அதுதான் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அது எப்படி மேப் பண்ணுறது? இப்படி பார்க்குது, முன்னாடி மேலே கீழே சைடில் லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று அழ ஆரம்பிச்சிடும். கத்தும். சரியா? ஸோ அது அந்த எடுத்துருவார் அந்த குழந்தைய. இப்போ அதே ரூம், அதே குழந்தை, அதே இது, கால் பின்னாடியில் ஒரு ரெட் பால், சின்ன கலர் பால் வைக்கிறாரு. அந்த குழந்தை சுற்றி முற்றி பார்க்குறச்சே பாலை பார்த்த உடனே ஃபுல்லும் உடம்பு திருப்பி பாலை நோக்கி நகர்றது. வாட் ப்ராம்ப்ட்ஸ் த கிட் டு டூ தட் டிசிஷன் மேக்கிங்? there is something attractive, let me go and grab it அப்படிங்கிற ஒரு என்ன, வாட் இஸ் தட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்? த சேம் கிட், சேம் ரூம், சேம் பால், அது தொப்பையில் தான் நகர்றது, வயரில் நகர்றது. சின்னதாக ஒரு செலஃபன் டேப் போட்டால் நகர முடியாது. அது போகிறது, பாலை ரீச் பண்ண முடியலன்னு ரைட் சைடில் போகுது, நகர முடியல, லெஃப்ட் சைடில் போகுது, நகர முடியுது, போய் பாலை ரீச் பண்ணுது. வாட் இஸ் தட் டிசிஷன் மேக்கிங்? இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கார் சார். 29 வருஷமா இதே ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹவு டு கிராக் டாசிட் இன்டெலிஜென்ஸ். இன்னும் முடியல, முடிக்கவே முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது
கரெக்டாக பேர் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கைத்தனம், இயற்கையாக இல்லை. சரிங்களா? ஸோ அவர் இன்னும் 29 வருஷம், இஸ் மை குரு, வி ஆர் இன் டச் வித் ஹிம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீசன் வை ஐ எம் பாயிண்டிங் திஸ் அவுட், நாட் டு பூஸ்ட் அபவுட் ஹிம். அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார் இந்த இதில். இதே குழந்தை ஒரு 4 வயசில் கிரியேட்டிவிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணார். 4 வயசு குழந்தைங்கள் ஒரு 1000 பேருக்கு என்ன கிரியேட்டிவிட்டின்னா என்ன, படைப்பாற்றல், எப்படி அது ஒரு கிளேயை கொடுத்தா அது பொம்மை பண்ணும், சிலது உருட்டி பிக்கும், சிலது சின்ன சின்னதாக பிச்சு போடும், அதோட கிரியேட்டிவிட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி creativity index at the age of 4, he developed it against a score of 100. The same child, in our process of school education, at the end of school, what was his creative index? Any guesses? Anybody? 100ல இருந்த creative index 4 வயசுல, 12 வருஷம் எஜுகேஷன்ல 16 வயசு ஆரச்சே அந்த குழந்தைக்கு என்ன கிரியேட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே செட் ஆஃப் கிட்ஸ், தே ஹவ் கான் த்ரூ த சேம் செட் ஆஃப் அமெரிக்கன் எஜுகேஷன். என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100க்கு ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருந்ததுன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கும்? எனி கெஸ்? சொன்ன மாதிரி காசா பணமா? கெஸ் பண்ணலாம், கெஸ் பண்ணுங்க. 4. 96% of your creativity is killed by our education process. That is education, because they cannot differentiate. The teachers cannot handle 80 kids in a class in a unique way. எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யார் சில பேர் குயிக்காக கற்றுப்பாங்க, சில பேர் பின்னாடி தங்கி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். அது வந்து மார்க்கில் வந்து ஒருத்தன் 60 வாங்குவோம், ஒருத்தன் 80 வாங்குவோம், ஒருத்தன் 30 வாங்குவோம், ஒரு 40 வாங்குவோம். அவங்கள பாஸு ஃபெயில்னு போட்டு அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் கிரியேட்டிவிட்டிங்கிறது காட் ஒரே லெவலில் தான் கொடுத்துருக்காரு. அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுக்கு கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்பு, தமிழில் சொல்லணும்னா கமிட்மெண்ட். ஏதோன்னு ஒன்றுத்தில் நான் எக்ஸல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கமிட்டடாக இருக்கிறதுக்கு வந்து 2வது. சரிங்களா? 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பீட்டன்ஸ். நீங்கள் ஓகே கிரியேட்டிவிட்டி இருக்குது, நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க. அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓகே ட்ரீம் செட் ஃபார் பீங் அ டைரக்டர் ஆஃப் யாரா அஜித், விஜய், யாரான்னு ஒரு டைரக்டர் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது வந்து க்ரியேட்டிவிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டில் ஆயிடுச்சு. இப்போ கம்பீட்டன்ஸ், அதை எடுக்கிறதுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். கம்பீட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் நீங்கள் எவ்வளோ டெப்த்து போகிறீங்கிறது, நான் சொன்ன மாதிரி 40% 30% தான் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர்ஸ். மீதி 60% 70% அந்த டெப்த்து போகிறது உங்களுடைய வேலை. கம்பீட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கலாம், கமிட்டடாக இருக்கலாம், கம்பீட்டன்ஸும் இருக்கலாம். உலகத்துக்கு அது தெரியலன்னா நீங்கள் யூஸ்லெஸ். நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், பரப்பணும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் பரப்ப வேண்டும். அப்போ தான் அது ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கம்யூனிகேஷன், இந்த 4 ஸ்கில், 4 Cல கம்பீட்டன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஆக்சுவலி ஸ்கில்லிங். அதாவது திறன் வளர்க்குறது பேர் கம்பீட்டன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் திறனை நீங்கள் வளர்த்துக்கணும். பட் கிரியேட்டிவிட்டி அண்ட் கமிட்மெண்ட் ஆர் குணாதிசயம், உங்களோட ஓன் குவாலிட்டி. இன்னர் குவாலிட்டி இஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் கமிட்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ கம்பீட்டன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இந்த யூஜிசியில் நாங்களே நிறைய அடிச்சிட்ருக்கோம். யூஜிசி, ஏஐசிடி எல்லாத்துட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் முடியுதோ எனக்கு தெரிஞ்ச. ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ், நான் பேசிக் இதில் செயின்ட் ஜோசப்ஸில் படிச்சுட்டு ஐஐடி ரூர்க்கியில் போய் படித்தேன். I don't know how many of you know where Roorkee also. It's in the northern India, somewhere close to Haridwar, Dehradun, அந்த பக்கத்தில் இருக்குது. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ரூர்க்கிங்கிற காலத்தில் நாங்கள் படித்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் ரூர்க்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் டஃபர் than ஐஐடி அந்த காலத்தில். ஸோ we were downgraded to be an IIT in 2004. That's the way we all feel that. பட் ஐஐடியில் நாங்கள் அந்த ரூர்க்கியில் இது பண்ண போது
எங்களுக்கு வந்து ஸ்கில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அந்த எம்ஃபசைஸ் கொடுத்தாங்க. சரியா? ஸோ லாட் ஆஃப் அடிஷ்னல் நாலேஜ், அடிஷ்னல் value added workshops, value added things were done for us to hone our skills. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கில்லிங்கிறது அகடமிக்ஸில் வராது. அது வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 70% நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். அதில் வந்து கம்பீட்டன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ we have from IIT Madras has tied up with Subbulakshmi College for offering some value-added courses. So, just உங்களுக்கு தெரியாத ஒரு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாததுக்கு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எவ்வளோ ஐஐடிஸ் இருக்குது இந்தியாவில் இப்போ? நாங்கள் படிக்கிற காலத்தில் 5 தான். இப்போ எவ்வளோ ஐஐடிஸ் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ ஐஐடிஸ் இருக்கு? எவ்வளோ ஐஐடிஸ்? 23 ஐஐடிஸ் இருக்குது. 18 ஐஐடிஸ் இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் ஒரு ஐஐடி வரணும், பெரிய ஸ்டேட்டுக்கெலாம். எவ்வளோ மொத்த சீட் இருக்கு? எனி கெஸ்? 23 ஐஐடிக்கும் சேர்த்து எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரியுமா? எனி கெஸ்? காசா பணமா? கெஸ் பண்ணுங்க. 1000 23 காலேஜ் சேர்த்தா? எல்லா பிரான்ச்சும் இருக்குமா? ஏரோநாட்டிக்கல், இது ஏரோஸ்பேஸு, அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, கம்யூனிகேஷன். கெஸ்? எனிபடிஸ் கெஸ்? எவ்வளோ சீட் இருக்கு ஐஐடியில்? 23 ஐஐடிக்கு 50யா? 15ஆ? 50,000. 50,000. ஓகே. யாரான் வேற யாரான் கெஸ்? 2 lakh மேலேயா? ஐயோ, அப்புறம் ஐஐடியோட வேல்யூவே போயிடுமா? ஸோ இந்த வருஷம் 23ல் they have increased the seats in some of the branches. So 17,385, 17,385 seats are there. ஸோ அதுக்கு வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு they call something called JEE, Joint Entrance Exam, Preliminary Mains. யாரான் JEE எழுதியிருக்கீங்களா? இங்கே நீங்கள் எழுதினீங்களா? ப்ரிலிம்ஸ் ஆஃப் மெயினா? மெயின்ஸ் எழுதினீங்களா? ஏப்ரலா ஜான்வரியா? ஜான்வரி. ஸோ வேற யார் இருக்கீங்களா? அவங்கள மாதிரி ஜேஇ மெயின்ஸ் இந்த 17,000 சீட்டுக்கு கம்பீட் பண்ணது எவ்வளோ பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க நம்பர். சொல்லுங்க சத்தமா. எவ்வளவு? 50? 5,000? 17,000 சீட்டுக்கு 5,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. என்னப்பா அங்கே சொல்லுப்பா. எவ்வளவு? How many? 15,000. For 17,000 seats, 15,000 people. No. 36 lakhs. இல்லை, ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. 11,13,000 பேர் அப்ளை பண்ணாங்க. 8,22,000 பேர் மெயின்ஸ் ஏப்ரல் அண்ட் ஜான்வரியில் எழுதினாங்க. 8,22,000 people competed for 17,385 seats. அண்ட் இந்த வருஷத்துக்கு இப்போதைக்கு 361 சீட்டு தான் பாக்கி இருக்கு. 361 seats are vacant as of now. And that too, இந்த BCSC கோட்டால general category is all full. 17,385ல 361 seats are empty as of now. ஸோ 8 லட்சம் பேர் அப்பியர் பண்ணுற ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐஐடி டிகிரிக்காக அவ்வளோ பேர் ஆஸ்பயர் பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மை. கரெக்டா? 8,22,000 பேரில் 17,000 சொச்சம் பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி தான். அண்ட் ஐஐடி மெட்ராஸ், வேர் ஐ டீச் cyber security, I'm proud to be associated. Director Kamakoti sir is my guru. Even before he became the director, he was my cyber security guru. He is the National Security Advisor for cyber security related matter for Government of India. இந்த ஒரு 231 சைனீஸ் அப்ளிகேஷனை பேன் பண்ணாங்க இந்தியா. ஸோ அதுக்கெல்லாம் அவர் தான் ரீசன் ஃபார் தேட்.
So IIT Madras is a 1959, 1959. நான் பிறந்தது 63. நான் பிறக்கிறதுக்கு 4 வருஷம் முன்னாடி அந்த காலேஜ் got established. And they are, for the 7th time this year's ranking, they are number 1 engineering institute in India for the 7th time in a row. So they are very, what do they stand for? Very good in academics. The sad part of it is, up to 2020, 64% of the graduates, around 2,000 people pass every year, are abroad, not contributing to India. ஸோ அதனால் மோடிஜி என்ன பண்ணார், சப்சிடியெல்லாம் கட் பண்ணிட்டார். 1.5 லட்சத்தில் படிச்சுட்டு இருந்த ஆளுங்கள்லாம் இப்போ 9 லட்சம் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணட்டும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ ஐஐடி இஸ் வெரி குட் இன் அகடமிக்ஸ், பட் வாட் அபவுட் ஸ்கில்லிங்? ஸோ திஸ் வாஸ் எ கேப். ஸோ நல்ல படிப்பறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, அவனை போய் இது பண்ணுப்பா அப்படின்னா கையில் ஸ்கில் கிடையாது. ஸோ செயல்திறன், ஸ்கில்லிங் இஸ் வாட் they found as a gap and feedback from the industry. So அந்த கேப்பை fill up பண்ணுறதுக்காக IIT Madras has established something called Digital Skills Academy. Name suggests digital, எல்லாமே future technologies, எல்லாமே digital தான். மேடம் சொன்ன மாதிரி technology everywhere, technology in our life. So but the unique difference is, professor is very good in cryptography, maths behind cryptography. அது ஒரு பிளாக் செயின்லையோ கிரிப்டோ கரன்சிலையோ எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டால் ஒரு பப்பை. அதுக்குன்னு இண்டஸ்ட்ரி பீப்புள் ஆர் கம்மிங். ஸோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அகாடமியில் நாங்கள், என்னோட கம்பெனி மாதிரி ஃபிஸ்ட் கம்பெனி இஸ் அ இண்டஸ்ட்ரி பார்ட்னர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. மேத்ஸ் பிஹைண்ட் கிரிப்டோகிராஃபி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது ஐஐடி ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு. பட் கிரிப்டோ கரன்சியோ பிளாக் செயின் அப்ளிகேஷனோ எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி யூனிக் ப்ரோக்ராம் ஆஃப் mix of industry and academia, the best of the industries and the best of the academia joined together to offer digital skilling. So academic, whatever is the curriculum which college has got, is knowledge, but skilling means jobs, because you are straight away fitting into a job role. That's the way the skill courses are planned for. So IIT Madras, our current director, as I said, Kamakoti sir, is very rural oriented, has been pushing us to go out of Chennai and teach cyber security, teach 3D printing, metaverse, artificial intelligence, எல்லா கோர்ஸையும் வெளில எடுத்துன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எவர் அவுட்சைட் அசோசியேஷன் இஸ் வித் SLCS. Claps. So it's a very job-oriented courses we have planned. So skilling will also mean it is aside to the academics, which means what for you students? Extra time, extra efforts, and extra money for the parents, because that's an investment you are going to make for your children to be job ready. So that is what is the thing. But just why I am saying job னு ஒரு பெரிய பிக்சர்லாம் கொடுக்கல. என்னுடைய ஃபீல்டு சைபர் செக்யூரிட்டியில் இன்றைக்கி எனக்கு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஐஆர் சாக்னு இந்தியன் ரயில்வே சாக்குக்கு நாங்கள் 83 பேரை ரெக்ரூட் பண்ணோம். ஆள் இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போது, ஆளை எடுத்து 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து, அதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஸோ மார்க்கெட்லேருந்து போய் தேடிட்டுருக்கோம் ஆளை போய். ஸோ இன்றைக்கி இப்போ நீங்கள் போய் மான்ஸ்டர்லேயோ ஏதான ஒரு வேர்ல்டு வைடு ஜாப் சைட்லேயோ, Indeed or Monster or Naukri.com type of siteல போய் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 40 லட்சம் ஜாப்ஸ், 4 million jobs in cyber security is open. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஜாப் சைபர் செக்யூரிட்டிக்கு அவைலபிள். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக இந்தியன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெங்களூரில் சர்வே பண்ணி there is a 30% gap between demand and supply. 40,000 job open for the last 1 year because of lack of skilled people. This is what is the status. So cyber security is a very good option for you. That's why we are starting with Subbulakshmi College now. And the main thing is
the future technologies is what we are planning to introduce one by one. So tech series la 3D printing varudhu, metaverse varudhu. 3D printing and metaverse is associated with your visual communication and other streams. Cognitive robotic process automation, CPRA varudhu, CRPA varudhu. So I'm happy to tell you that the college you are joining is looking into the future and the job roles for each one of you. So thinking ahead, so participate and benefit. To the humble request to the parents, benefit it, because future, the edirgalam is bright if you do these courses, because that's a demand. Coding is going to go away. How many of you tried ChatGPT? என்ன பண்ணும்பா சொல்லு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, யாரான ஒருத்தர் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ChatGPT என்ன பண்ணும்? So ChatGPT la ipo as a professor at IIIT Bangalore, we give assignments to the students to write some code and submit on Python, Shaitan and all these languages. Okay, we don't know whether the student actually coded or he used ChatGPT to generate that code, because ChatGPT can generate the code and we can submit. So இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எங்கள் டீன் அகடமிக்ஸ்ட்டு எல்லா நிறைய ப்ரொஃபஸரும், பசங்க கோடு எழுதுறாங்களா புரிஞ்சுட்டாங்களான்னே தெரில சார், ChatGPTலேருந்து வருதா தெரில சார்னோடனே ஒரு கோடி செலவு பண்ணி they are developing a tool, because அந்த ChatGPT ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ப்ரோக்ராம் எழுதும். அது ChatGPTயில் போட்டு எடுத்துருக்கானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூலுக்கு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க IIIT பெங்களூரில். ஸோ future of just plain programming, plain knowledge of computer science skills are going to be obsolete. So you have to equip yourself for the application like cyber security, cognitive robotic process automation and other things, 3D printing, metaverse and all. So future is very good. So I want to conclude, advice கொடுக்கிறது எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறதுனால humble advice to you. உங்கள் எதிர்காலம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அங்க இல்ல, உங்க மண்டையில இருக்கு. It is in your head, it is in your heart, it is in your hands. In that order. தலையில இருந்தாதான் மூளைக்குள்ள உங்களுக்கு அது உரைச்சாதான் ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்டுக்கு போனாதான் கையில வரும். Skills is the most important thing you have to take in hands, and you will succeed if you have these three, from the head to heart to the hand. Okay, skilling is very important. So also jobs is not the only option. Just I want to conclude. India has beaten the world record of unicorns in a year. தெரியுமா யூனிகார்ன் என்ன தெரியுமாப்பா யாருக்கான? யூனிகார்ன் சொல்லுங்க. யூனிகார்ன், வாட் இஸ் a unicorn? $1 billion வேல்யூவேஷன் ஒரு கம்பெனிக்கு வரதுக்கு பேர் யூனிகார்ன் சொல்லுவாங்க. யூ ஆர் ரீச்சிங். Indian startup systems has generated 107 unicorns in last 1 year. நினச்சி பாருங்க, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிச்சு 107 யூனிகார்ன் and 22 are on the verge of making this year in the month August. So that is another option you can. நீங்க வேலைக்கு போறது ஒன்று, நீங்க வேலை கொடுக்கக்கூடிய பொசிஷனுக்கு போறது ஒன்று. அதில் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் ஐ வாண்ட் டு கிவ். கணேஷ் ராம்னு ஒருத்தர், அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? VETA. VETA. Anybody? Spoken English. அதுதான் வந்து அவங்களோட ஃபோக்கஸ். பிகாஸ் நீங்கள் எல்லாரும் ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், ஸ்கில்லும் இருக்கலாம், அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபெயில். ஸோ வேட்டா ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஹீ ஃபவுண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஜாபில் இருந்தார், வேலையை விட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பித்தார், இன்றைக்கி சக்கப்போடு போட்டுருக்காரு. இஸ் எ பில்லியனர். Entrepreneurship. And he employs almost 3 lakh teachers. 3 lakh teachers teaching English.
Because 1.4 billion population இருக்கிற கண்ட்ரிக்கு 3 lakhs ரொம்ப கம்மி. பட் வேட்டா இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஹாட் பிரெட்ஸ் மகாதேவன் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மகாதேவன் ஹாட் பிரெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மதுரையில் இருக்கா மேடம் ஹாட் பிரெட்ஸ்? ஹாட் பிரெட்ஸ் பார்த்துருப்பீங்களா? மகாதேவன் he was a professor in Madras University teaching I think English. Okay, so he went to France for ஒரு செமினாருக்கு போனார். அங்கே கண்ணாடி வழியாக பேக் பண்ணுறது பார்த்தாரு. ப்ரெட்டு கேக் எல்லாம் பேக் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம்பித்தார். டீச்சிங் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டார்டட் ஒன் ஓப்பன் பேக்கரி வித் த கிளாஸ் அண்ட் பிகேம் a roaring hit. Today he owns almost all the big brands, Copper Chimney, Hot Breads, Benjerong, Oriental cuisines like that. ஒரு ஃபுட் முகல் ஆயிட்டார், ஃபுட் கிங் ஆயிட்டார், ப்ரொஃபஸர் டு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் கேன் கம் அட் எனி ஏஜ். பி ஓப்பன் டு ஐடியாஸ். ஆஸ் ஐ செட், யுவர் ஹெட், யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் ஹேண்ட் நீட் டு பி சின்க்ரனைஸ்ட். அனதர் ஒன், ஆர் ஸ்ரீராம்னு காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தார். கிளாஸுக்கே போக மாட்டார். எப்போ பார்த்தாலும் லைப்ரரியில் உட்காந்துட்டு இருப்பார். புக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். என்ன பண்ணார், அவங்க அப்பா வந்து என்னடா ஃபெயில் ஆகிட்டான்னு பட்டார்னு ஒரு அறை கொடுத்தாரு. அவர் ஊரை விட்டு ஓடி வந்து அந்த ஊர் மார்க்கெட்டில் அப்போல்லாம் பழைய புக்கெலாம் இருக்கும், அதெல்லாம் ஏதோ இருந்த காசு போட்டு வாங்கி புக்கு படிக்க ஆரம்பித்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் லெண்டிங் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ கிராஸ்வேர்டுன்னு ஒரு புக் ஷாப்புக்கு a chain of the largest book store chain is owned by him. சரியா, college dropout, but he has made it to entrepreneurship. So keep that as an option. Okay, many of you may have that entrepreneurial skills, and I have seen youngsters coming into that. So the common thing for these 3 or 4 guys which I spoke about is desire to prove themselves. நான் ஒரு ஆள் ஆய் காட்டணும் அப்படிங்கிற ஒரு அந்த டிசையர் இருக்கு பாருங்களா, அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஐ வாண்ட் டு பி சம்திங். ஓகே, நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவள்கிட்ட கேட்பேன், யசஸ்வினின்னு பேர், என்னம்மா ஆகணும் அப்படின்னு. அது சொன்னால் ஐ வாண்ட் டு பிகம் அ அஸ்ட்ரோனாட் அங்கிள் அப்படின்னு. ஓ வாவ், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில், இப்போ 6ஆம் கிளாஸ் வந்துருக்கு. அஸ்ட்ரோனாட்லாம் ஆவேனா, நான் பைலட் ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ கீப்ஸ் சேஞ்சிங், பட் இட் இஸ் குட் டு எவால்வ் வித் த லேர்னிங்ஸ். ஓகே, ஸோ they were passionate about what they wanted to do. They wanted to lead an interesting life where they think they will succeed, and lead a meaningful life. They are still alive. So நம்புங்க, முதல்ல உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரணும், பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் மேலே நம்பிக்கை வரணும். கடைசியாக இது வந்து பாலச்சந்தர் படமாகவே எடுத்திருக்காரு, உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு. அது டெஃபினட்டாக உன்னால் முடியும் தங்கைன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற லேடிஸை பார்த்து நம்பிக்கை வைங்க. Have a great future and wish you all a very, very, very bright, happy career. Do the value addition courses, what is being offered by your college, and skill yourself to get a good job. Okay? All the best, and thank you for giving this opportunity. உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் சிறு விதையாக மண்ணில் விழுந்தவையே. நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். 4C 2P என வாழ்க்கையின் தத்துவத்தை நம்பிக்கை விதையாக நம்முள் விதைத்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். We feel so elated to extend a warm welcome to our eminent chief guest, Mrs. Muhil Ma'am, a renowned psychologist and counselor, Ahana Groups of Hospitals. We are privileged to have our chief guest, Muhil Ma'am, here with us, ready to share their profound knowledge and experiences. I extend my heartfelt welcome to her to deliver chief guest address. ஓகே, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. குட் ஆஃப்டர்நூன் ஆல். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, சும்மா ஒரு
அப்படி அப்படி ஒரு பிரிஸ்க் ஆகிடுவோமா 5 சென்ஸும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி? எஸ் செய்யலாமா? ஓகே. ஸோ நான் என்ன நம்பர் சொல்கிறேனோ அத்தனை கிளாப்ஸ். பர்ஃபெக்ட். ஓகே. 1 3 4. Thank you. Okay. So thank you for welcoming me here. ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க மேம். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கீங்க, வைப்ரண்ட்டாக இருக்கீங்க, எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்குள்ள ஓடுதுன்னு கேட்கலாமா? ஹவு டு யூ ஃபீல் டுடே? எப்படி இருக்கு? ஏன்னா என் ஏரியா சைக்காலஜி இல்லை, எமோஷன்ஸில், அதில் தானே நான் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லி அங்கே தானே போடணும். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கு உங்களுக்குலாம் இன்னைக்கு குழந்தைங்கள விடுறது? கூட வச்சுருந்து வளர்த்துட்டு இன்னைக்கு காலேஜ்னு ஒரு படி மேலே போகிறாங்க இல்லை? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ஜாலியாக இருக்குது, ஆட்டம் போட்டலான் இருக்கு. ஒரு பெரிய ஆளாக மாறிட்டோம், அப்படி காலர் தூக்கி விட்டுக்கலாமா? அந்தஸ்தா? கலர் ட்ரெஸ் போடலாம். வேற என்னெல்லாம் தோணுது? ஹவு டு யூ ஃபீல்? கொஞ்சம் பயமாக இருக்கா? என்னடா செய்ய போகிறோம், வளர்ந்துட்டாங்க, பெருசாக இருக்காங்க, சொல்லக்கூடாதுன்றாங்க, சொல்லாமல் விடுறதா, வேண்டாமா, அப்படிலாம் தோணுதா? தோணுதா சார்? மேம் கொஞ்சம் இருக்குது. இப்படி எல்லார் மேலேயும் கேட்டால் என்ன சொல்கிறது இல்லை? அதே தான். சரி. ஸோ நமக்கு என்ன இருக்குது, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்களே இல்லை? இதை செய்யாத, தொட்டா சுடும், சுட்டு நாங்கள் கூட கற்றுக்குறோமே இல்லை? அப்புறம் நம்ம யூத்து ரக்கடாக இருக்கிறதா நல்லா இருக்குது, ஷேவ் பண்ணுன்றாங்க, லட்சணமாக இருன்றாங்க. கரெக்டா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, படிக்கிறதெல்லாம் அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன இதெல்லாம் இருக்கா? ஸோ இதெல்லாம் வரும்பொழுது நிறையா பட்டாம்பூச்சியாக பறக்குதா? எத்தனை பேருக்கு பட்டாம்பூச்சி பறக்குது? சூப்பர்டா காலேஜ் வந்துட்டேன். How many of you feel like that? யாருக்குமே இல்லையா? தேங்க்யூ. ஸோ நீங்களாம் கேட்குறீங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் பறக்கலையா? அப்பயாவது கை தூக்குங்க. பட்டாம்பூச்சி யாருக்கெல்லாம் பறக்கலை? அடடா, ஃபால்ட் மைக்கில் இருக்கோ? உங்களுக்கு பறக்கலை. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலி தான் பட்டாம்பூச்சி பறக்கிறது. புதுசாக படிக்க போகிறோங்கிறதுல எந்துவாக இருக்காரு. கிரேட். ஸோ கோல் ஓரியன்டாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறைய கனவுகளோடு நம்ம வரோம் ஒரு புது இடத்துல. நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசையாக இருக்குது, செய்யணும்னு இருக்குது. அதே நேரம் ஒரு தயக்கமும் பயமும் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சைட்லேயும் டீச்சர்ஸ்க்கு நல்லாவும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, எப்படி ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது, எல்லாத்துக்கும் எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே இப்படியான ஒரு சூழலில் தான் இருக்கோம்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இதுக்கெலாம் முதல்ல வந்த உடனே சுஜாதா மேம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி இருக்கலாம், அந்த கண்ணை முடிக்கிட்டே ஃபோனை தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மோகன் சார் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எப்படி ஒரு தமிழ் மீடியமில் இருந்து அவர் எஃபர்ட் எடுத்து மேலே வந்தார் அப்படின்னு. ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் தாட், சிந்தனைகளிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் முதல்ல ஒரே ஒரு எண்ணம், நான் எதுக்காக காலேஜ் வந்தேனோ அதை என்னால் செய்ய முடியும். ஸோ என்னோடய கோலில் ஒரு கிளாரிட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கி போகலாம். இப்போ சார் சொன்னார் இல்லையா, நான் முதல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன், அப்புறம் நான் சப்ஜெக்ட் நான் பண்ணிட்டேன். அதுபோல் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரி, இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கணும்? ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ முக்கியம்? உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும் பேரண்ட்ஸ் உங்களுக்குலாம் சொல்லுங்கள், கேட்போம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அது மட்டும் கோரஸாக வருது. உங்களுக்குலாம் எப்படி இருக்கணும் பேரண்ட்ஸு? எது சத்தமாக சொன்னால் கேட்கும். அங்கிட்டு திரும்பிட்டு சொல்கிறீங்களே, சத்தமாக சொல்லுங்கள். கண்டுக்கவே கூடாது. சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கணும் பிள்ளைங்க? அது எப்படி பிள்ளைங்க மாதிரினா பேண்ட் ஷர்ட் போட்டால் ஓகேயா? ஸோ சொல்கிறத கேட்டு கரெக்டா நல்ல விஷயத்த செஞ்சு ஒரு வேலையில் செட்டில் ஆகி, அதுதான் உங்களுக்கு. இல்லை அது தவிர வேறு எதுவும் இருக்கா?
ஓகே, இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். நம்ம எல்லாம் பேசிக்கணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து கேட்குறேன் எனக்கு மாருதி 100 வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி சரி சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த மாருதி 100 வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஹுண்டாய் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கம்யூனிகேஷன் கேப். நமக்கு வேணுங்கிறத செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க, ஆனால் அன்றைக்கு உங்களோட வேணுன்ற தேவை மாறுது. கரெக்டாக இல்லையா? அவங்களாம் எதுக்காக அவங்களுக்கு செய்கிறாங்க? இவன் கேட்குறத செய்யவே கூடாதுன்னா அதுக்காக தான் செய்கிறாங்களா? கண்டுக்காமல் இருக்கணும்னு சொன்னீங்களே டீம், கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு அது புரிய வைக்கிறது யாரோட கடமை? யார்? நான் போய் சொல்லட்டுமா எல்லாரையும் கூப்பிட்டு? நீங்கள் தானே போய் பேசணும். எத்தனை பேர் போய் பேசுனீங்க? பேசணும் கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் இனிமேல் உட்காந்து கேளுங்க பிள்ளைங்க சொல்லும் பொழுது. ஓகே, சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த காலத்தில் நாங்களான்னா கிளம்பிடுவாங்க. சரியா? ஸோ வராங்களா ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு ஓ உனக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்காப்பா, சரி நம்ம வீட்டு சூழலுக்கு என்ன செய்யலான்னு ஒரு பேச்சுவார்த்தை. அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும். இந்த கண்டென்ட் காதலை படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பாருங்கள், அதில் அந்த ஹீரோயின் வந்து ஒரு பையனை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருப்பா. தங்க விடுறதுக்கு அவர் யோசிப்பார். அவள் பேசிகிட்டே இருந்துட்டு சொல்லிடுவா, கன்வின்ஸ் ஆகிட்டிங்களா, நான் இன்னும் கொஞ்சம் பேசுவான்னு கேட்பா. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு புரிகிற வரைக்கும் போய் பேசுவது உங்களுடைய கடமை. எதுக்கு? அப்போ தான் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த செய்வாங்க. புரிஞ்சுக்கவே மாட்றாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மிக அவசியம். சரி, உங்களோட லைஃப்பில் 2 தூண்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன அதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸு வந்து குட்டி தூணு, பெரிய தூண் 2ன்னு. எஸ்? செல்ஃபோனா சார்? அதைத்தான் சார் இவ்வளோ நேரம் பேசி முடிச்சுட்டாங்க, அதனால் அந்த டாபிக் நான் பேசுகிறதா இல்லை. எஸ், 2 பில்லர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று பேரண்ட்ஸ். சரி, ஏன்னா பாதி நேரம் அவங்களோட இருக்கீங்க, மீதி பாதி நேரம் யாரோட இருக்கீங்க? டீச்சர்ஸ். இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய பில்லர்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து அந்த டீச்சர்ஸ் திட்டினது கொட்டினது அதெல்லாம் கஷ்டமாக இருக்கலாம். நாங்களே இப்போ அலுமினிய மீட் போடுறோம், மேம் அது மாதிரி கொட்டுங்க மேம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்போது. ஸோ அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஸ்டூடெண்ட், ஒரு சைட் பேரண்ட், ஒரு சைட் டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் எப்போ ஒன்று சேர்ந்து போகிறோமோ அப்போ உங்களோட கோலை உங்களால் ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு புரியும். அதை உங்களால் இப்போ உடனே செயல்படுத்த முடியுமா? ஒரு எமோஷ்னல் பேக்கப் வேண்டியது இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு தேவை இருக்குது, சில நேரங்களில் டெசிஷன் மேக்கிங் கூட அவங்களோட ஐடியாஸ் நமக்கு தேவைப்படுது. ஆர் அட்லீஸ்ட் நம்மளை இவ்வளோ நாள் ஆசையாக வளர்த்ததுக்கு தே ஷுட் நோ வாட் யூர் டூயிங். கரெக்டா? இல்லை? ஆஹா, 3 மறந்துட்டீங்க. 2 1 5. தேங்க்யூ. சரி, நீங்களாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், இல்லைன்னா நேரம் ஆகும். ஓகே, தட்ஸ் எ டீல். யா. ஸோ இந்த இப்போ எவ்வளோ முக்கியம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டீச்சர்ஸோடையும் கோஆர்டினேட் ஆகிருக்கிறது முக்கியம். எல்லாரும் நிறைய கனவுகளோடு இங்கே வந்திருக்காங்க, மேலே ஏறணும்னு வந்திருக்காங்க. பெற்றோர்களும் எவ்வளவோ சிரமங்களாக இருக்கலாம், பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக எல்லா விதத்துலேயும் தன்னோட குழந்தைங்க நல்லா வரணும்னு நம்ம நினைக்கும் பொழுது இன்னும் ஒரு படி கூட டீச்சர்ஸோட நீங்கள் பேசணும். ஒரு டீச்சர்ஸ் மீட் கூப்பிடுறாங்கன்னா வரணும். மென்டாஸ் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் இருப்பாங்க, அவங்க யாருன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறது, ஹெச்ஓடிகிட்ட பேசுகிறது மிக மிக அவசியம். இதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். பேசினா தானே அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன இருக்குது, அவங்க எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட கோல். உங்களுக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை நோக்கி போங்க. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மொபைல் ஆர் இது 1 hour யூஸ் பண்ணுங்கள், இது எல்லாமே வந்து இப்போ நிறையவே சொன்னாங்க. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்.
கேட்ஜெட்ஸோட கைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. உண்மை சொல்லணும். எத்தனை பேருக்கு கேம் விளாண்டுட்ருக்கீங்க, இன்ஸ்டா பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் மொபைலில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்நேரம் அம்மா சாப்பிடவான்னு கூப்பிட்றாங்கன்னா எப்படி இருக்கும்? எரிச்சல் வருது. எத்தனை பேருக்கு வரும்? வந்திருக்கா? பார்த்தீங்களா? நீங்களாம் உண்மையாக இருக்கீங்க. வெரி குட் கேர்ள்ஸ். பாய்ஸ் வீட்டில் இருந்தால் தானே மேம் வருன்றீங்களா? அப்படியோ? ஸோ நம்மளுடைய கையை மீறி அங்கே போகும் பொழுது உங்கள் மூட் டிஸ்டர்ப் ஆகுது. கோபம், ஆத்திரம், என்ன விரக்தி இதெல்லாம் வருது. இதனால் என்ன ஆகுது? ஒரு பாயிண்டில் உங்களை பற்றியே நீங்கள் செல்ஃப் டவுட் வந்துடுது. என்னோடய திறமைகள் என்ன, என்னால் என்ன செய்ய முடியும், இதை நான் எப்படி கொண்டு போகிறது? அவங்க ஒரு நேரம் திட்டுவாங்களே, இப்படிலாம் இருந்தீங்கன்னா என்னடா செய்வ, என் பேச்சை கேட்கவே மாட்டேன், இன்னும் 2-3 வார்த்தைகள் நினைக்கிறேன் ஆனால் இங்கே சொல்ல முடியல என்னால். அந்த மாதிரி வார்த்தைகளையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். அதே நேரம் நீங்கள் உங்களுடைய கோல் என்னன்றதை நோக்கி போங்க. எப்போ உங்களுக்குள்ளற இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனசில் ஒரு சோகம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பொழுது, செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தட் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட். அப்போ உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போகிறதும் சிரமமாயிடுது. அப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்டையும் உங்களுக்கு எதுவும் படிப்பில் சிரமம் இருக்கா, எதுவும் இருக்கா நீங்கள் சொல்லலாம். அவங்கக்கிட்ட பிஹேவியரில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அவங்க கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட வந்து தாராளமாக பேசலாம். ஊடால டீச்சர்ஸ்கிட்ட எப்படி இருக்குது என்னங்கிறத கேட்கணும். அப்போ தான் நமக்கு ஓவராலாக தெரியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் நான் இப்படி காமிக்கும் பொழுது ஃபுல்லாக அந்த ஆப்பிள் அழகாக தெரியலாம், ஆனால் திருப்பி பார்த்தா தான் தெரியும் ஒரு சைடு நான் கடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை? அதுபோல் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை பேசும் பொழுதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசிட்டு பேரண்ட்ஸ்டையும் பேசிட்டு அவங்கள முழுமையாக புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்க மேலே போகிறதுக்கு. நான் சேர்த்து விட்டுட்டேன், இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறத விட, எல்லோரும் என்ன 19 years ரைட், 17 ஸோ 17 years இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்டிங் இருக்கணும். அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடாது. இப்படி செய், அப்படி செய், இதை செய், அதை செய்யாதுன்னு. போகட்டும், கீழே விழுந்தா எந்திரிச்சு நின்று காலை தட்டி விட்டு போன்னு சொல்லுங்கள், தூக்கி விட வேண்டாம். ஆனால் இப்போ எல்லாம் பஞ்சுமெத்தை விரிச்சிடுறீங்களே, விழுந்தாலும் அடிபடாத அளவுக்கு இல்லை? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்று தான், என்ன சிரமம் இருந்தாலும் அப்ரோச் யர் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்ஓடி. சுஜாதா மேம் வந்து இதை பகிரங்கமாக நீங்கள் சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போய் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். சொன்னால் நம்மளை எப்படி நினச்சிக்குவாங்களோ, ஒருவேளை நமக்கு அடுத்தது கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கிறத விட, அப்படி நினச்சிருந்தா மோகன் சார் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருக்க மாட்டார் இல்லையா? ஸோ மோகன் சார் சொல்கிறத கேட்கும் பொழுது மற்ற நிறைய எக்ஸாம்பிள் யோசிச்சு வச்சுருந்தேன். அதை விட அவர் தான் எனக்கு ஒரு பெரிய உதாரணமாக தெரிஞ்சாங்க. எப்படி நம்மளோட தடைகளை மேலே வரணும்னு நம்ம நினைக்கிறதோட, நமக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சப்போர்ட் காலேஜ், டீச்சர்ஸ், இன்ஸ்டிடியூஷன், ஹெச்ஓடி, இது எல்லாமே நீங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் நான் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப யோசித்தேன். அதாவது ஒரு தொட்டில மண் மாதிரி இந்த காலேஜ், நீங்கள் எல்லாம் செடிகள் சரிங்களா, அதற்கு தேவையான சன்லைட் வந்து டீச்சர்ஸாக நான் பார்க்குறேன். டெய்லி தண்ணி ஊற்றுறோம், அந்த வாட்டரை நான் பேரண்ட்ஸை பார்க்குறேன். ஏதாவது ஒன்றும் இல்லாமல் அந்த செடி நல்லா வளர முடியுமா? ஸோ இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருவது மிக மிக அவசியம். நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்களால் ஓப்பனாக அதை சொல்ல முடிஞ்சிருந்தது. அவரை தான் சொல்கிறேன். எஸ். ஸோ இந்த கண்டுக்காமல் விடணுன்ற ஸ்டேஜை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே போராடணும். நான் எப்பயுமே என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து மேலே போய் பேரண்ட்ஸை பார்த்துக்கிற ஸ்டேஜுக்கு போகணும் நீங்கள் இல்லையா? திருப்பி அலுமினியமாக வந்து இந்த ஸ்டேஜில் பேசுகிற இடத்துக்கு நீங்கள்லாம் வரணும். அதற்கான படிக்கற்களை நீங்கள் செஞ்சுருங்க. உங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்கும் ஏதோ ஒன்று கொடுக்குற நிலைமைக்கு வாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பா தம்பி சந்தோஷம் நிம்மதியும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி இருந்தால் நம்மளாம் கண்டுக்காமல் இருப்போமா? சத்தமே கேட்கலையே, சொல்லிட்டாங்க, செஞ்சிடலாமா? எங்கள் சைடு வாக்கு கொடுத்துட்டோம். சரி, வில் வெயிட். ஓகே.
ஸோ இதற்கு பேசிக்காக நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன? செடி மரம் கதெல்லாம் சொன்னேனே. என்ன வேணும்? நல்ல கம்யூனிகேஷன்ஸ் வேணும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை சொல்கிற முறையில் சொல்லணும். கோபம், ஆத்திரம், எரிச்சல், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸை தேவையான அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். யா, ஐ ஹாவ் டைம். எல்லாரும் படிப்பு அப்படிங்கிறத நோக்கி போகும் பொழுது, ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும்ல, பயமாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம், எப்படி வரும், நம்மளால் இருக்க முடியுமா, இவ்வளோ போராட்டங்கள் இருக்கே. தோணியிருக்கா? தோணியிருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு தோணலை? எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? ஒரு குரூப் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே. ஓகே, தேங்க்யூ. சரி, எல்லோரும் காலைல சாப்பாடு போடாமல் கூப்பிட்டு வந்துட்டிங்களோ? டயர்டாக இருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். என்னை பற்றின புரிதல் எனக்கு அவசியம். உங்களுக்குரிய ரிலாக்ஸேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குரிய மியூசிக்காக இருக்கட்டும், உங்களுக்குரிய விஷயங்கள் செய்யுங்க. அந்த கண்டேன் காதலை மூவியில் கூட அவனுக்கு வந்து கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவர் செய்ய ஆரம்பிப்பார். தட் இஸ் அ ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த ஒரு பகுதி வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சோகமாக இருக்குது, சில விஷயங்களில் குழப்பம் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியாவின் மூலம் சில பயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யலாம்? யூ கேன் கோ ஃபார் ஹெல்ப். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரஸ்ட் லெவலில் நீங்கள் சில முக்கியமான மனிதர்களை வச்சுக்கணும். குறைந்தபட்சம் 3 மனிதர்கள், யார் உங்களை அப்படியே புரிஞ்சுக்குவாங்களோ அந்த 3 மனிதர்களை எப்பயுமே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம தவறு செஞ்சாலும் அதை உடனே போய் சொல்கிற இடத்துக்கு. பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறோம், முதல் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? திட்டு விழுமா? தீபாவளி தானே, சரவெடி தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? இல்லை, தே வில் ஆல்வேஸ் பி தேர் டு ஹெல்ப் அஸ். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், டெய்லியோ ஊடாலையோ உங்களுக்கு என்ன நடக்குது, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காகங்கிறத பேசி வச்சுருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம அவங்ககிட்ட போடும்போது அவங்களால உதவி பண்ண முடியும். அதே மாதிரி டீச்சர்ஸ்கிட்டையும் நம்மளால் நல்லாவே அணுகலாம். அந்த 3 மனிதர்களை இவங்க இருக்கிறது பெஸ்ட். அண்ட் ஒரு நண்பர் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், அது படிப்பாக இருக்கலாம், இல்லை அப்யூஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை சம் ட்ராப். இது எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த 3 மனிதர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட நீங்கள் அணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பிக்கைங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு அடித்தளம், நம்மளை ஸ்ட்ராங் பர்சன் ஆக்குது. ஓகே, அவங்கக்கிட்ட போய் நீங்களும் உங்களோட இஷ்யூஸ் அணுகலாம். அதே நேரம் ஐயோ சொன்னால் பிரச்சனை ஆயிரும், சொல்லிட்டா நம்மளை வந்து வெளியே விட மாட்டாங்க, ஃபோனை பிடுங்கிடுவாங்கன்ற பயத்தில் நம்ம சொல்லாமல் இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்? அதுக்கு மேலே மேலே நம்ம அதை கவரப் பண்ண சில விஷயங்கள் செஞ்சு இடியாப்பு சிக்கலாயிரும். பிரிக்க கஷ்டமாக இருக்குமா? இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, அதனால எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சரின்னு படலையோ, ஸ்டாப் இட் ரைட் தேர். ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 3 நம்பிக்கையான மனிதர்கள் யாரோ அவங்கக்கிட்ட போய் ஏதோ சார்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இப்படி சிக்கிக்கிட்டே மச்சி என்னடா பண்ணேன்னு, என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி விட்டுறணும். கரெக்டா? போக சரியாயிரும். இன்னும் சிட் அண்ட் லிசன் டு தம். அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியாட்டி சொல்லாதீங்க. தெரியாட்டி அவங்களுக்கு சரியான உதவி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தானே பேசிகிட்டு இருந்தோம், பேசணுமா? 3, 2 பேசியிருக்கோம். ஓகே, அதையும் மீறி 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னோடய நார்மல் லைஃப்பில் எனக்கு சிரமமாக இருக்குதுன்னு யார் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம இருந்தாலும் நம்மளுடைய மனநலமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஃபஸ்ட்டு உங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசமை ஸ்டார்ட் பண்ணி நீங்களாக அதற்கான முறைகளை செஞ்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருப்போம்ல, படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், அரட்டை அடிப்போம், வெளியே போவோம், டூ ஆல் தோஸ் திங்ஸ். அப்புறமும் சரியாகலைன்னா நம்பிக்கையான 3 மனிதர்கள்ட்ட போங்க. அதுக்கப்புறமும் ஒரு 2 மாதம் சரியாகலை அப்படிங்கும் பொழுது ஒரு கவுன்சிலர் அணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க, மனநலத்தையும் பார்த்துக்கோங்க. எஸ், ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் காலேஜில் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஸ்டே கனெக்டட் வித் த டீச்சர்ஸ். தேங்க்யூ. இலைகள் மீது எவ்வளவு தண்ணீர் விழுந்தாலும் வேரின் அனுமதி இல்லாமல் நீரை மரம் எடுக்க இயலாது. அறிவுரை பல கூறினாலும் வேறாக நீ எடுத்துக்கொண்டால் மட்டுமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என யோசிப்பதை விட முயற்சித்துப்பார். கிடைத்தால் வெற்றி, இல்லை என்றால் அனுபவம் என உயர்வான கருத்துக்களை கூறிய திருமதி முகில் அவர்களுக்கு நன்றிகள் பல. சாரி டு பி பேக் அகைன். நீங்கள் யாருமே வந்து அந்த 2P என்னன்னு கேட்கல. சார் நோட் பண்ணி வச்சுருந்தாரு. அவரோட நோட்ஸ் பார்த்தவொடனே தான் அடடா அந்த பாயிண்ட் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் இருந்துச்சு. 4 C சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், கம்பீட்டன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். 2P என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ராக்டிஸா? பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. நான் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே கிடையாது. அந்த 11ஆம் கிளாஸில் எக்கச்சக்க ப்ராப்ளம் உள்ள. எங்கள் அப்பாவை கூட ஒரு தடவை என் மூஞ்சி சுருங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னாரு. அப்புறம் கூட்டிகிட்டு போனார் ஒரு லாங் வாக். எங்கள் மேட்டூர் டேமை சுற்றி வரதுக்கு அப்போல்லாம் நிறைய பெர்மிஷன், இப்போ தான் எல்லாம் வேலி போட்டு மறைச்சிட்டாங்க. அப்போ ஒன்றே ஒன்று தான் சொன்னார், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த worst. தட் டசன்ட் மீன் யூ ஆர் அ பெசிமிஸ்ட். அதாவது worst என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக சிந்தனை பண்ணி வச்சுக்கோ. பட் ஒர்க் ஃபார் த பெஸ்ட். ஓகே, வாட் எவர் ரிசல்ட், ஈவன் எ ஷேட் பெட்டர் தேன் வாட் யூ ஆர் த worst, யூ வில் பி ஹாப்பி. ஸோ அதுதான் பர்சிவரன்ஸ். விடாமல் முயற்சி பண்ணி அந்த டைரெக்ஷனில் முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு P. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இன் யுவர் ஏஜ், பிகாஸ் ஐ ஹாவ் அ டாட்டர் ஆல்சோ, ஐ எம் டெல்லிங் யூ, பேஷன்ஸ். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையை சோதிக்கிற தருணங்கள் உங்களுக்கு நிறைய வரும் அந்த காலேஜ் லைஃப்பில். நீங்கள் இப்படி பண்ணணும்னு பார்ப்பீங்க, உங்கள் டீச்சர் வில் சே நோ 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 வெயிட், யூ ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக வரும். ஸோ 4 Cs + 2P சார் எழுதி வச்சிருந்தனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தட். விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர். தேங்க்யூ. Thank you, sir. I request all the dignitaries to occupy the front seats for the presentation of our principal, ma'am.
is our college temple and deities, goddess Mahalakshmi and Lord Vidya Ganapati and goddess Saraswati. With the blessings of Almighty, let me start. Our college, Subbalakshmi Lakshmipati College of Science, which is located in Arupakottai Road, Madurai 22. And my dear freshers, a most hearty welcome to the batch of undergraduate. So let me start with our vision to provide comprehensive, career-oriented programs with a rewarding learning experience and strong ethical values to bring about a transformative impact in our graduates to enable them to succeed as globally responsible citizens. And our mission to impart professional knowledge, life skills, and an optimistic attitude to our students, to inculcate in them a sense of discipline with moral and ethical values, to make them exemplary citizens of India. The quality policy of our college, we at SLCS dedicate ourselves to provide quality education and training that meet national and international standards to our stakeholders. We shall endeavor to make continual improvement of the quality system to meet our customer requirements. The history of SLCS, it initiated, registered in the year 1989 under the name of Subbalakshmi Lakshmipati Foundation, and in the year 1994 we initiated the college. In the year 1998 we got the approval for RLIMS for MBA program, which is a part of SLCS, and in the year 2000 we got the accreditation by NAC, and in the year 2006 we got the autonomous status, which is conferred by the UGC. In the year 2007 we got the re-accreditation by NAC cycle 2, and in the year 2012 we got the extension of autonomy. In the year 2013 we got again the re-accreditation by NAC for the cycle 3, and in the year 2018 both autonomy as well as accreditation we received. In the year 2019 we have completed 25 years of glorious success. Our founder, Dr. R. Lakshmipati, who is the president of Subbalakshmi Lakshmipati Foundation, he is the former chairman, Press Trust of India, syndicate member of Madurai Kamaraj University. Our founder president is the publisher of Dinamalar, the leading Tamil daily newspaper with 67 years of standing. He was born to Sri T.V. Ramasubbayya, who is the founder of Tamil daily newspaper Dinamalar at Vadivishwaran, Kanyakumari, in the erstwhile princely state of Travancore, Kerala state. The Tamil daily Dinamalar, published from 10 different centers across Tamil Nadu, has a combined circulation of over 1.3 million copies per day. Sir is Dr. L. Ramasubbu, the secretary of Subbalakshmi Lakshmipati Foundation, and Sir is Sri R. Ramkumar, the management executive of Subbalakshmi Lakshmipati Foundation. The governing body of our college, which is headed by Dr. R. Lakshmipati, who is the chairman, and secretary Dr. L. Ramasubbu, and the joint secretary engineer L. Adimulam, and management executive Mr. R. Ramkumar, and the members engineer R. Lakshmipati and engineer A. Lakshmipati, and the educationalist Dr. G. R. Balakrishnan, who is the advisor of SLF, and UGC nominee Professor Rajpal Singh, and state government nominee Dr. Pon Muthuramalingam, and university nominee Dr. S. Nagarathinam. The principal of college, it's myself, Dr. R. Sujata, and the senior faculty members Dr. S. Pugalinthi and Suganthi Hepshiba. About the college, autonomous, it is an autonomous college, self-financing with a co-education institution, which is affiliated to Madurai Kamaraj University, and we got the approved course from AICTE MBA, and we got the computer code of UGC TNMK 052 and the ISHI code C36530. It's myself, Dr. R. Sujata, the principal of Subbalakshmi Lakshmipati College of Science, having 26 of years of experience in the teaching service and 5 years of industry and research, and published more than 25 papers in the national and the international levels, acted as resource persons in seminars, webinars, and various organizations, published 2 patents as well as book chapters in the area of network security.
And sir is Dr. M. Balakumar, who is the Vice Principal of Subbalakshmi Lakshmipati College of Science, joined recently, having more than 10 years of experience in the teaching service, sufficient years of experience in the industry and the research. Madam is Dr. S. Priya, Dean Academics, having more than 14 years of experience in teaching and published more than 35 papers in national and international level, and acted as resource person in various seminars and workshops. Madam is Dr. K. Lakshmi. She is the Controller of Examinations, having 21 years of experience in the examination department, published the papers in the Springer and the Scopus indexed journals, and she acted as a resource person in the international conference too. The core values of our college: discipline, the first and the foremost discipline, punctuality, genuineness, cleanliness, uniformity, volunteerism, competency, excellence, leadership, and finally good citizenship. And we offered the programs, 12 UG programs under Science 8, under Commerce 3, under Management 1, and 2 PG programs, Management 1, Science 1, and the 3 PG diploma programs under Science regular both as well as weekend. The UG programs, BSc Marine Catering and Hotel Management, BSc Computer Science with the Security System Specialization, as well as BSc Computer Science, Data Science and Analytics, BCom Banking and Insurance, and BSc Animation, BSc Visual Communication, Specialization in Film and Television Production, BSc Networking with the Cloud Computing Specialization, BSc Fire and Industrial Safety, BBA with the Logistic and Shipping Management, BCom Honors, BSc Food Science and Processing Management, and BCom Honors with ACCA. And the PG programs, Master of Business Administration MBA under AICTE, MSc Visual Communication, PG Diploma in Fire and Industrial Safety both regular and weekend, and PG Diploma in Animation Techniques. So moving on to the Department of BSc Marine Catering and Hotel Management. He is the head, Mr. C. Suresh Kumar, having industry experience 15 years and teaching 10 years. And the faculty members of MCHM, Mr. V. Gangadharan, Mr. P. Anand, Mr. E. Jacob, Mr. N. Ramesh, and Mr. R. Ganesh, who are all the assistant professors of the department. Next, moving on to the BSc Computer Science with the Security System Specialization and BSc Computer Science with Data Science and Analytics. The head of the department is Dr. P.K. Manoj Kumar, having 15 years of teaching experience, and the faculty members of the department, Mr. Madhusudanan, Mr. Krishna Prasad, Mr. Navanitha Krishnan, Mrs. Priyadarshini, who are all the assistant professors of the department. Moving on to the BCom Banking and Insurance department, which is heading by Mrs. V. Padmavati, having 16 years of experience in the teaching. And the faculty members, assistant professors of the department are Mr. R. Damodaran, Mrs. Nitya Kalyani, Mr. Arun Kumar, Dr. A. Devi. And moving on to the department, BSc Animation, which is, and PG Diploma in Animation Techniques, which is heading by Mr. P. Kishore Kumar, having 1 year of industry experience and the teaching experience more than 6 years. And the assistant professors of the Department of Animation, Mr. Abdul Aziz Hakim, Mr. Saravanan, Mr. Navendra Kumar, Ms. Glory, and Mr. Arul Yogaraj. And moving on to the Department of BSc Visual Communication and MSc Visual Communication, which is heading by Mr. B. Venkatesh, and he is having the teaching experience 14 years with the industry experience 6 years. And the assistant professors of the department, Mrs. Jansi Rani, Mr. Naveen Kumar, Mr. Venkat Raman, Mr. Arul Prince Raj. Moving on to the department, BSc Networking with the specialization in cloud computing, which is heading by Mr. Adi Gopal, having 2 years of industry experience and a teaching experience 13 years. Assistant professors of the department, Dr. V. Muthu Ganeshan, Mrs. Rajeshwari, Mrs. Davapandi Ammal. BBA department with the logistics and shipping management, which is heading by Dr.
Kumaran Thayumanavan, industry experience 3 years he is having, teaching experience 11 years. The assistant professors of the department, Mr. B. Vairamuthu, Dr. S. Raja, Dr. D. Vanitha. Moving on to the Department of BSc Fire and Industrial Safety and PG Diploma in Fire and Industrial Safety, which is heading by Mr. I. Vivek Ramkumar, having industry experience 4 years and teaching experience 10 years. The assistant professors of the department, Mrs. A. Pandiselvi, Mr. Yagavan, Mr. Manikandan. Moving on to the BSc Food Science and Processing Management, which is heading by Dr. Pavitra Krishna, having teaching experience 8 years. And the assistant professors of the department, Mrs. Deepalakshmi, Ms. Yuvareka, Ms. Yamunavalli. Next department, BCom Honors, which is heading by Mr. Ravi Shankar, having industry experience 10 years and teaching experience 5 years. And the auditors who are all associated in the department of BCom Honors, CA Tirumalai Kumar, CA Chairman, and CMA Siddharth, Mr. Sendil Kumar, and Ms. Ramya. And moving on to the department, BCom Honors and ACCA, which is heading by Dr. D. Selvaraj. He is having the industry experience 4 years and teaching experience 9 years. The assistant professors of the department, Mr. Ravi Shankar, and the CA Govindaraj, Ms. Charmati. Moving on to the department of PG, Master of Business Administration, associated with the AICTE, which is heading by Dr. M. Subramaniam. Industry experience, he is having 7 years and the teaching experience 17 years. The faculty members of the department, Dr. S. Pugalendi, Dr. Shekhar, Dr. Shival Jyoti, Dr. Abraham, Mr. Selvam, and Dr. Karthik Babu. English department faculties, Mrs. Suganti Hepshiba, she is the English department head as well as IQAC coordinator. She is having the industry experience 1 year and the teaching experience 13 years. The assistant professors of English, Ms. Sridevi, Ms. Priyadarshini, Mr. Ajay Kumar, and Mr. Bharati. Assistant professors of Tamil department, Mrs. Geeta and Mrs. Jansi Rani. Assistant professors of Hindi, Mrs. Neela and Mrs. Yoga Lakshmi. Assistant professors of mathematics, Mr. Shiva Subramanian, Mr. Prabhu. And physical education director, Mr. Pandirajan sir, he is heading the house teams of Challengers, Rockers, Sparklers, and Thrillers. The placement officer, Mr. Maniraj, who is our alumni. The placement associated, that is top recruiters of our college. NSS activity, under the extension activity, we are tied up with NSS, YRC, RRC, and UBA. Under these, we have adopted the villages Nidumadurai. Under UBA, Solankurni, Valayapatti, Periya Alankulam, Surakulam, and Kumbadi. The NSS coordinator is Mr. R. Damodaran. He is the assistant professor of Commerce Department too. And SLCS staff members at COE is Mrs. Maheshwari, Mrs. Vimala Devi, Mrs. Pushpalata, Ms. Karnambigai, and Mr. Nagalingam. Infrastructure at SLCS, just a walk through it is, internet lab, we are having the speed capacity of 150 Mbps, the computer lab facility, as well as the model bank is available, including the language lab. And we are having the Krishnamar Ramasubayar library, which is the identifying the students through the biometric, and book issue and return process is there, and the reading hall is there for the students. And the sports, we are having the basketball court, gymnasium, cricket ground is there, badminton court is there, volleyball court is there. Other facilities, we are having the staff canteen, and the guest house is there, and the students canteen, staff quarters is there inside the college premises. And amenities, student amenities centers are kiosk we are having for the student information center, and the transport is available. Refrography room is there inside the college premises, and the ambulance for 24/7, and the ATM service is there at the front of the college. RO plant is installed in the college premises. We are associated with the community radio under the name of Shamlavani, which is heading by Mr. Venkatesh, and the members who are all working in the community radio, Mr. Sudarsan, Mr. Prabhakaran, Ms. Rokini, and Srimati Dhanam. The auditorium, which you have seated now,
which is fully air conditioned, 400 seater auditorium, 2K projection, digital surround system is available. And we are having the swimming pool inside the college premises for the students for the skill development program, which is in size semi-Olympic, and we are having the separate trainers for boys as well as girls, and 20 hours of practical will be provided to the students. So these are all the trainers for boys, Mr. Maritangam, and for girls, Mrs. Valarmati. And the driving school is available inside the college for the students, is to maintain the road safety skills. Theory and practical classes will be given to the students in the form of simulation as well as on-road training. And the driving school members are, the manager is Mr. Peter and Mr. Vignesh, Mr. Karthik Raja, Mr. Maharajan, Mr. Naveen, Mr. Vinod and Mr. Vasant are the instructors as well as simulator trainers. The infrastructure related with the animation studio, cell animation studio, chroma studio, drawing, production control room, editing suite, studio floor, audio recording theatre, especially for the BSc animation as well as BSc and MSc visual communication students. And we are providing the internships for the students for all the programs, and the value addition courses we are providing to all the department students, and the campus recruitment training is also given to the students in the semester wise. So student achievements, one of our alumni, Mr. Shanmugapriyan, he got the award from Modi ji related with the entrepreneurship process, and he got the scheme also in the name of Mudra, and he started his startup in the name the same. And alumni contacts in our college premises, and Mr. Vivek, he is the Fleet Management Private Limited, he is working as a general steward, and Ms. Aishwarya, she is working as assistant professor in LV Prasad Film Academy, and Ms. Vijay Jyoti, she is working as a 3D artist. And we used to celebrate the animation alumni day also. In the notices I want to give to the students as in the name of important, it is mandatory for each and every student have to wear the ID card inside the college premises. It should be viewable. It should not be in your pockets. Okay? And the notice to the students related with the working hours of our college. The morning time is college bus will be entering into the campus by 8:20 to 8:40 time. The class starts by 8:50 a.m. and it closes by 1:30 p.m. on the days Monday, Wednesday, Friday and Saturday. And on Tuesday and Thursday, the timing is 8:50 to 4:30 p.m. And first and the third Saturdays are holidays to the students. And the office, college store and computer center is available on the timing 8:50 to 4:30 p.m. The library time is the same, 8:50 to 4:30 p.m. And attendance, it is very important to the students to write your semester examination. You have to claim 70% of attendance eligibility in each and every semester to write your examination. And if you are coming under the category of 60 to 70%, you have to go ahead with the condonation process. This condonation you can apply only once in a year. Out of 2 semesters, you can apply only once in a year. And below 60%, you have to repeat the semester. Once again, I'll tell, because parents is also here. உங்களோட வார்ட், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே 70% அட்டண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் டு ரைட் த எக்ஸாமினேஷன். 60 to 70% வராங்க அப்படின்னு சொன்னால் காண்டனேஷன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அவங்க ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த காண்டனேஷன் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் அ இயர். ஒரு தடவை மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு அப்ளை பண்ண முடியும் 2 செமஸ்டர்ஸில். ஏதாவது ஒரு செமஸ்டர் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் பிலோ 60%, 60%க்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டு அந்த பரீட்சை எழுத முடியாது, அந்த செமஸ்டரில் இருக்கிற எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. தே ஹாவ் டு ரைட் ஆஃப்டர் ஆல் த செமஸ்டர்ஸ் ஓவர். எல்லா செமஸ்டர்ஸும் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த செமஸ்டருக்காக அவங்க வேண்டி இருந்து தான் எழுத முடியும். ஸோ மேக் இட் வெரி கிளியர் தட் 70% அட்டண்டன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணி இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் மென்ஷன் ஹியர். அண்ட் கரண்ட் ரிப்பீட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம காலேஜில் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு செமஸ்டர் நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க,
ஸோ எழுதுகிறப்போ if you failed in any one of the subject, ஒரு அரியர் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கரண்ட் ரிப்பீட் எக்ஸாம்னு வித்தின் அ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு கால் ஃபார் வரும். அதில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே செமஸ்டர் எக்ஸாமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்போ கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் அப்போ கிளியர் பண்ணலை, அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் இப்போ நீங்கள் உள்ளே நுழையிறீங்க, ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமை ஆட் செமஸ்டர் எக்ஸாமை உங்களுக்கு கரண்ட் ரிப்பீட்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறோம். சப்போஸ் கரண்ட் ரிப்பீட்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆட் செமஸ்டர் எக்ஸாம்ஸை ஆட் செமஸ்டரில் தான் நீங்கள் எழுத முடியும். திருப்பி ஈவன் செமஸ்டர் என்ன பண்ண முடியாது, ஆட் செமஸ்டர் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியாது. ஸோ ஆட் செமஸ்டர் எக்ஸாம் யூ கேன் ரைட் ஒன்லி இன் த ஆட் செமஸ்டர் இஃப் யூ ஹவ் ஃபெயில்டு இன் கரண்ட் ரிப்பீட் ஆல்சோ. ஸோ அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் யூ கேன் அப்பியர் இன் த ஈவன் செமஸ்டர் இஃப் யூ ஹவ் நாட் கிளியர்ட் இன் த கரண்ட் ரிப்பீட் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு ஒரு கரண்ட் ரிப்பீட் எக்ஸாம் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அரியரை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி ரெக்வயர்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நோ ஸ்மோக்கிங். The entire college campus is declared as a non-smoking zone, so people have to adhere to it. And the dress code, it is very important to the students to have to come to the college with the proper dress code. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈவன் டியூரிங் த அட்மிஷன் ஆல்சோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் கோடில் நீங்கள் கண்டிப்பாக வரணும். ப்ராப்பர் க்ரூமிங் இருக்கணும். பாய்ஸ் எஸ்பெஷலி ப்ராப்பர் க்ரூமிங் இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் ப்ராப்பர்லி க்ரூம்ட் அப்படின்னு சொன்னால் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் ஆர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், வைஸ் பிரின்சிபல், டீன், பிரின்சிபல் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், உங்களை திருப்பி உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டுட்டு ப்ராப்பர் க்ரூமிங்கோடு உள்ளே வாங்க அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் கம் இன் த ப்ராப்பர் க்ரூமிங். அண்ட் கேர்ள்ஸ் ஹாவ் டு பிளைட் யுவர் ஹேர். கண்டிப்பாக நீங்கள் தலை பின்னிட்டு தான் வரணும். ஃப்ரீ ஹேர், ponytail, please don't come in that. And boys have to tuck your shirts. That is mandatory. Tuck பண்ணிட்டு வரணும். You have to look with the presentable manner. அப்படி வச்சுக்கோங்க உங்களை நீங்கள். Then regarding the mentoring, so mentoring we are having in our college with the class strength. For example, 60 means 20 will be grouped and each 20 will be having one mentor. So you can go and talk to your mentor at any time. Any clarifications you can check with the mentor. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மென்டார்கிட்ட பேசிக்கலாம். எந்த ஹெல்ப் நீங்கள் வேணும்னாலும் யூ கேன் டெல் டு யுவர் மென்டார். இது எதுவுமே ஒத்து வரல, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்ல பயமாக இருக்குது, இவங்ககிட்ட பேச பயமாக இருக்குது, அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். யூ கேன் கோ அண்ட் டாக் ஃப்ரீலி டு த மென்டார்ஸ். பட் இஃப் யூ ஆர் நாட் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் திங்ஸ், யூ கேன் ரைட் யுவர் ரெக்வஸ்ட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் யூ கேன் புட் அப் இன் த பிரின்சிபல் ஆஃபீஸ் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ளைன் பேப்பரில் யூ கேன் மென்ஷன் இட். பட் நீங்கள் என்ன தேவை கேட்டிருக்கீங்களோ அது உண்மையானதை கரெக்டானதான்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். எதை எழுதி வேணால் பிரின்சிபல் ரூமில் இருக்கிற பாக்ஸில் போட்டுட்டா நடந்துரும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ மேக் இட் பர்பஸ்ஃபுல் when you are doing something. Then cell phone usage is strictly prohibited inside the college premises as well as the college buses. நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் வரப்பையும் காலேஜுக்குள்ளே இருக்கிறப்பையும் செல்ஃபோன்ஸ் நாட் அலோட் ஃபார் த யூசேஜ். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் யூஸ் இன்சைட் த ஹாஸ்டல் ப்ரெமிசஸ். டே ஸ்காலர்ஸ் நீங்கள் காலேஜ் பஸ்ஸு வெளியில் போயிட்டு நீங்கள் அம்மாவை கூப்பிடுறது அப்பாவை கூப்பிடுறது இறங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் மேக் அ கால் ஆஃப் இட். பட் we are advising the parents as well as the students not to bring the costly mobile phone inside the college premises. நாளைக்கு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. மேக் இட் அண்டர்லைன். நாங்கள் யாரையுமே மொபைல் ஃபோன் கொண்டு வர சொல்லலை. பட் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் வர சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை நாங்கள் தடுக்க விரும்பலை. பட் கிவ் தம் ஒரு 2000 rupees மொபைலோ ஒரு 4000 rupees மொபைலோ வாங்கி கையில் கொடுத்து விடுங்க. வி ஆர் நாட் அப்ஜெக்டிங் எனிதிங். பட் அந்த மொபைலும் டிபார்ட்மெண்ட்டோட கஸ்டடிக்கு தான் போகும், நாட் அண்டர் த ஸ்டூடெண்ட் பேக். சர்ப்ரைஸ் விசிட்ஸ் வில் பி தேர் இன் யுவர் கிளாஸஸ். சர்ப்ரைஸ் செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், மொபைல் உங்களோட பேக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கன்ஃபிஸ்டிகேட் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ உங்கள் மொபைலை கையில் கொடுப்போம். ஸோ மேக் இட் வெரி கிளியர், காஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் பிரிங் இட். தட் யூ கேன் கீப் இட் அட் யுவர் ஹோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அம்மா கூட நீங்கள் பேசணும், அப்பா கூட பேசணும், ஸ்டாப்பில் இறங்கி கூப்பிட வர்றதுக்காக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். யூ பிரிங் 2000 rupees மொபைல். அது காணப்போனால் கூட பிரச்சனை கிடையாது. பட் 40,000 50,000 மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டுறீங்க. பட் இங்கே தொலைஞ்சு போச்சுன்னா டோன்ட் ஆஸ்க் அஸ், வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஓகே, மேக் இட் வெரி கிளியர். And another thing we have to, as Mugil madam said,
we have to stay connected, student, parent, as well as the teachers. So this parent-teacher meet we used to conduct every semester. Parents, please do come and get your ward reports. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ உங்கள் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. And we are ready to support in all your ways. No ragging. Ragging as an offense. It is strictly prohibited inside the college premises as well as outside. So both the things. You are a student of the college. நீங்கள் எங்கே ரேக் பண்ணாலும் if the complaint has come to the principal அப்படின்னா principal will be taking the action. அதனால் நான் காலேஜுக்குள்ளே ரேக் பண்ணலாம், நான் வெளியில் போய் பண்ணேன், அதனால் பிரின்சிபல் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. I'm having the complete rights to take the action. So that make it a point. Another thing, சீனியர் மட்டும்தான் ஜூனியரை ரேக் பண்ணுவாங்க, அப்போ நம்ம சீனியர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் சீனியரை ரேக் பண்ணாலும் that is also a ragging. That is also will be coming to the action only. So please make a note of it. And physical education, we are having the physical education room is there. You can take the equipments for your playing. நீங்கள் எடுத்துக்கலாம், திருப்பி நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிடணும், you can return it on time. And hall ticket, it is known to everyone that ஒரு semester exam நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னால் you have to get the hall ticket. Before getting the hall ticket, you have to clear the dues. Dues என்ன இருக்கோ அந்த dues-ஐ நீங்கள் clear பண்ணிட்டு you can collect your hall ticket and you can write the semester examination. And the due dates for the fee payment for the students at the first semester. இப்போ நீங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கீங்க, first semester payment at the time of admission. So before getting into the college, you have to pay the first semester fees. Second semester fees வந்து you have to pay before October 15. And third semester before April 30. And fourth semester before September 30. And fifth semester before April 30. And sixth semester before September 30. Make note of this date. திருப்பி நாங்கள் சொல்லலை வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ப்ளீஸ் டோன்ட் கிளைம். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டெல்லிங் வெல் இன் அட்வான்ஸ் டு மேக் யுவர் செல்ஃப் டு பி ப்ரிப்பேர்ட். அண்ட் டூ வீலர்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டூ வீலர்ஸ் வந்து நாட் அலோட். பாய்ஸ் அஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ் டூ வீலர்ஸ் கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி நீங்கள் வரீங்க, இஃப் இட் இஸ் விட்னஸ்ட், யாராவது உங்களை பார்த்து பிடிச்சிட்டாங்க, எய்தர் செக்யூரிட்டி ஆர் எனி ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அதே டூ வீலரை கொண்டாந்து இங்கே ஷெட்டில் போட்டு வச்சுருவோம். சாவி என் கையில் தான் இருக்கும். இதே மாதிரி 3 வருஷம் முடிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டூ வீலரை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ பெட்டர் நாட் டு கம் இன் த டூ வீலர். யூ ஹேவ் டு யூஸ் த காலேஜ் பஸ் ஆர் யூ ஹேவ் டு யூஸ் த அவுட் சைட் பஸ் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அதர் ஏரியா. காலேஜ் பஸ் வராத இடத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா யூ கேன் கம் அஸ் அ டே ஸ்காலர். அவுட் சைட் பஸ் யூ கேன் யூஸ் இட். அதர்வைஸ் யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி த காலேஜ் பஸ். அதே மாதிரி நான் டூ வீலர் ஓட்டலை, என் ஃப்ரெண்டு கொண்டாந்து என்னை விட்டான், நான் ஓட்டிட்டு தான் வரக்கூடாது, நான் உட்காந்து வரலாம் இல்லைன்னு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் பிடிப்போம். ஸோ அதையே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் ஸோ மேக் ஆல் திஸ் திங்ஸ் நோட்டபிள் பை த பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா நாளைக்கு உங்களை தான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க. எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் we don't want to miss the students. So we are advising the parents also, don't permit your ward to come in the two-wheeler in any of the mode. College bus, so the college students have to use the college bus whenever it is coming to your area. அது நான் இப்போ சொல்லியிருந்தேன். And the hostel wardens, Pandirajan sir is the deputy warden and Mr. Vel Murugan and Mr. Tangamudi are the assistant wardens. And for the Chellamal hostel, Dr. Raja is the deputy warden and Muthu Irlandi sir is the assistant warden. And for the girls hostel, Mrs. Sumati is the assistant warden and Mrs. Nirmala and Mrs. Umapati are also the assistant warden for girls hostel too. The occupancy of the hostel here, you are seeing the boys hostel occupancy single occupancy and girls hostel occupancy double occupancy, and messes there for the girls as well as boys, and power backup for 24/7 is there. So whenever the current is not there, immediately உங்களுக்கு power supply will be granted from this power backup. And the hostel rules, நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லீவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சைன் வாங்கிட்டு தான் யூ ஹேவ் டு கோ. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் தட் இஸ் வெல் அண்ட் குட். சப்போஸ் பேரண்ட்ஸ் வர முடியல அப்படின்னு சொன்னால் வார்டன்ஸ் வில் பி மேக்கிங் அ கால் டு த பேரண்ட்ஸ் அண்ட் கன்ஃபார்மிங். அதுக்கப்புறம் தான் அவங்க வார்டை வந்து அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரெகுலேஷன்ஸ் இஸ் ஃபாலோட் இன்சைட் த ஹாஸ்டல். அதே மாதிரி இந்த அயனிங் ப்ராசஸ் இந்த இதெல்லாமே வந்து ஒரு அலாட்டட் பிளேஸ் இருக்கும். யூ கேன் டூ இட் இன் தேட் பிளேஸ், நாட் அட் யுவர் ரூம்ஸ். இட் இஸ் நாட். உங்கள் ரூமை ரொம்ப ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கோங்க, சும்மா போட்டு டம்ப் பண்ணி வைக்காதீங்க. இடையில சர்ப்ரைஸ் விசிட் பார்க்குறப்ப இஃப் இட் இஸ் நாட் க்ளீன் அப்படின்னு சொன்னால் ஃபைன் வில் பி இம்போஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட். ஸோ மேக் யுவர் செல்ஃப் டு பி க்ளீன் அட் ஆல் டைம்ஸ். அதே மாதிரி பாய்ஸ் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறது வந்து
அட்லீஸ்ட் யூ ட்ரை டு புட் த ஷார்ட்ஸ் நீக்கு கீழே போடுற மாதிரி போடுங்க, பிகாஸ் போத் ஜெண்டர் ஆர் தேர் இன்சைட் த காலேஜ் ப்ரமிசஸ். ஸோ பார்க்குறப்ப ஒரு நீட்டாக இருக்கணும். எய்தர் யூ கேன் வியர் த ஃபுல் பேண்ட் ஆர் பிலோ நீ இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. And the coordinators of this orientation program, I already mentioned, Mr. Kishore Kumar, who is the head as well as assistant professor of animation department, and Abraham Pradeep, who is the assistant professor of MBA. I want to thank the coordinators who has organized this orientation program as well as the coming day programs from 3rd to till 8th. We are having the student induction program. So you can give a very big clap to the coordinators here. So these are all the SIP activities we have scheduled. Physical activity will be there and mentoring will be there, and familiarization of the department come branch, and creative arts and culture will be there. Literary activity is there, and lectures by eminent people. We'll be bringing the people here and we'll be making them to understand what the title is, and visit to the local area is there, and we'll be having the extracurricular activities inside the college. And my favorite quote, only those who dare can reach new heights. எவர் ஒருவருக்கு மனதில் தைரியம் இருக்கிறதோ எல்லா உயரங்களையும் அடைவார். அதுதான். ஸோ கீப் த திங்ஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் பர்ஃபெக்ட் இன் ஆல் யுவர் வேஸ். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட், மை டியர்ஸ். Thank you so much, ma'am, for your detailed and wonderful presentation of our college. I request the dignitaries to be seated in the dais. We have cherished each and every moment of this induction program with new hopes, positivity and love. Now we have reached the end of the event. I invite our beloved Professor, Mrs. R. Sugandhi Hepshiba, Assistant Coordinator, IQAC, Assistant Professor, Department of English, to deliver a vote of thanks. Good noon, one and all present here. It is with great pleasure and gratitude that I stand before you today to express my heartfelt thanks on behalf of Student Induction Program Cell of SLCS. This occasion has been a resounding success, and it is due to the collective efforts and support of so many individuals and groups. First and foremost, we thank our management members in their absentia for supporting and motivating us in all the events. Next, we would like to extend our sincere thanks to our esteemed guests, Mr. C. Mohan Ram sir and Mrs. Muhil ma'am, who have taken the time to be here with us today. Your presence has made immense value to this event. Thank you, ma'am, and thank you, sir. Then we like to express our deepest gratitude to our principal, Dr. R. Sujata, for sharing the valuable insights and knowledge about the college to our students and the parents through her wonderful presentation. Your words has been inspiring and thought-provoking, ma'am. Thank you. We are immensely grateful to our Vice Principal, Dr. M. Balakumar, who has generously introduced the chief guest to this forum. Thank you, sir. We are fortunate to thank our Dean Academics, Dr. S. Priya, for her welcome address and briefing about the motto of this student induction program. Thank you, ma'am. A special word of thanks goes to our dedicated organizing committee coordinators, conveners, faculty members, non-teaching staff members, and student volunteers, without whom this event would not have been possible. Your tireless effort and the attention to detail have made this event a seamless and remarkable experience for everyone involved. Finally, I would like to express my gratitude to each and every individual parent and the student who attended this event. Your presence, engagement, and participation have made this gathering truly special. We once again like to reiterate our sincerest thanks to all the individuals who have contributed to the success of this event. Dear students, we look forward to your continuous support in the future days also. Thank you all. Thank you, ma'am. I once again thank you all for your patience and presence. SLCS College wholeheartedly welcomes you all.
நாட்டுப்பண். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे